ஹலோ பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் மோஷன் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல். ஓகே, எர்த்தோட கிராவிடேஷனால் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து எந்த ஹைட்லேருந்து வேணாலும் ஓகே நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாலோட வெலாசிட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் வரும், எந்த டைமுக்கு அந்த பால் எந்த ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கும். ஸோ இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது ரெலவெண்ட்டாக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் சாப்டரில் இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, இதை பற்றி கம்ப்ளீட் லெக்சர் வந்து இந்த செஷனில் வரப்போகுது. ஒரு இடத்துல கூட விடாதீங்க, இந்த கிளாஸை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் போர்ட், நீட், அதே மாதிரி ஜேஇயோட மெயின்ஸ் வரைக்கும் இதில் கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வித்தவுட் டிலே வி வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னங்கிறத போட்டிருக்கேன். இதில் ஃப்ரீ ஃபால், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்தோட ஃப்ளூயன்ஸால் ஃப்ரீ ஃபால் ஆகும்போது அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற எல்லா கான்செப்டும் படிக்க போகிறோம். அதோட ஃபார்முலாஸும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலி அப்வர்ட் ப்ரொஜெக்ஷன். எர்த்தோட கிராவிடேஷனலுக்கு அகெயின்ஸ்டாக மேலே ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடும்போது பர்டிகுலர் டைமில் எங்கே இருக்கும், வெலாசிட்டி இப்படி சேஞ்ச் ஆகும், மேலே போகிற பால் திருப்பி இப்படி கீழே வருது, இதுக்கு பற்றி ரெலவெண்ட்டாக செகண்டில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கிற மாதிரி நிறைய MCQs பார்க்க போகிறோம். இங்கே பார்க்குற எல்லா ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கிளாஸ் முடிகிற வரைக்கும் கம்பல்சரி பாருங்கள், ஃபார்வேர்ட் பண்ணாமல் ஓட்டாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் அபவுட் மீ. ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். கிளாஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட், இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இம்பார்ட்டன்ட். ரீசன், எர்த்தோட சர்ஃபேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு பாலை நீங்கள் கீழே தூக்கி போடுறீங்க, இல்லாட்டி ட்ராப் பண்ணுறீங்க. ஓகே, ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. இல்லை நீங்கள் கீழே த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா த்ரோ பண்ணும்போது நீங்கள் இனிஷியல் வெலாசிட்டி ஏதாவது கொடுத்துருப்பீங்க. ஸோ u இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0. த்ரோனா ஒரு பாலை கீழே த்ரோ பண்ணுறது, ட்ராப்னா ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ட்ராப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை த்ரோ பண்ணுறதுனாலும் சரி, இந்த ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் மட்டும் தான் மாறும். மித்தபடி நம்ம ஃபார்முலாஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுகிறதுக்கு ரீசன் என்ன? எர்த்தோட கிராவிட்டி, விச் இஸ் கிராவிட்டி டியூ டு எர்த். இது என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன் கிவன் பை எர்த். ரொம்ப சிம்பிள். ஒரு வெஹிக்கிளுக்கு இன்ஜின் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஜின் என்ன பண்ணும்? அந்த வெஹிக்கிளை ஃபார்வேர்டோ இல்லை பேக்வேர்டோ ஆக்சிலரேட் பண்ண முடியும். ஏன்னா இன்ஜினில் ஃபியூல் இருக்குது, ஃபியூல் கம்பஷன் ஆகும், கம்பஷன் ஆகிற ஃபியூல் எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜியால் வெஹிக்கிள் கேன் மூவ் ஃபார்வேர்ட் ஆர் பேக்வேர்ட். கரெக்டா? பட் எர்த்தை பொறுத்த வரைக்கும் எர்த்துக்கு மேலே இருக்கிற இந்த மாஸை எர்த்து தான் ஒரு இன்ஜின் மாதிரி கீழே ஆக்சிலரேட் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஒரு இன்ஜின் ஒரு மாஸுக்கு கொடுக்குற ஆக்சிலரேஷனை இங்கே எர்த் இந்த மாஸ் மேலே கொடுக்கும். ஓகே, இந்த எனர்ஜி நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதால் கிரியேட் ஆகிறது தான். ஸோ இங்கே இருக்கிற ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். இந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ 9.81 மீட்டர்/செகண்ட்². கரெக்டுங்களா? பட் சம் சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 9.81க்கு பதிலாக 10 மீட்டர்/செகண்ட்² நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, சரி. இப்போ இங்கே யார் கான்ஸ்டன்ட்? ஆக்சிலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த கேஸில் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தான் இந்த கேஸ்லையும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி எல்லாருமே படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் v minus u is equals to a into t. இங்கே a யாரு? a is nothing but g. Next, second equation, v square minus u square is equals to 2as. Again a வந்து acceleration due to gravity. Then third one, s equals to ut plus of at square. Okay, then the fourth equation, v plus u divided by 2 times t is equals to displacement. Then the fifth equation is s nth displacement. அந்த ஒரு particular secondல மட்டும் கவர் பண்ற displacement கண்டுபிடிக்கணும்னா sn is equals to u plus a by 2 into
2n minus 1. இந்த 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு தான் இந்த கான்செப்ட் ஃபுல்லாக ரன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாஸ் எப்படி ஃப்ரீ ஃபால்லையும் வெர்டிக்கல் அப்வர்ட் ப்ரொஜெக்ஷன்லையும் இந்த ஃபார்முலா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த லெக்சரில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ தான் நம்மளோட டாபிக் ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபால். சார் ஃப்ரீ ஃபால் இல்லைனா ட்ராப் ரெண்டும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபால் ஆர் ட்ராப். கொஸ்டின்ல a ball or a mass or a stone is dropped from a height of tower. இல்லாட்டி at free fall condition a stone is dropped அப்படி சொன்னாங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மீனிங், free fall or drop. இதுல நீங்க என்ன கன்சிடர் பண்ணணும்னா initial velocity of the stone or maybe the mass or maybe the object is 0. நீங்க இங்க இருந்து இந்த ஸ்டோனை கீழே ரிலீஸ் பண்றீங்க இல்லையா, ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஸ்டோனோட இனிஷியல் வெலாசிட்டி 0. இதோட மீனிங் தான் இது ஃப்ரீ ஃபால் இல்லாட்டி டிராப்னா. ஓகே, இப்போ இந்த பாலை நீங்க மேல இருந்து ரிலீஸ் பண்றீங்க. இது எர்த்தோட சர்ஃபேஸ். எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து நீங்க டிராப் பண்ற ஸ்டோன் எவ்வளோ ஹைட்ல இருக்கு? ஹெச்ங்கிற ஹைட்ல இருக்கு. நீங்க டிராப் பண்ணும்போது இருக்கிற இனிஷியல் வெலாசிட்டி 0. லிசன், இப்போ கரெக்டா எர்த்தை ரீச் பண்ணும்போது இந்த ஸ்டோனுக்கு ஒரு வெலாசிட்டி கிடைக்கும் இல்லையா, இந்த வெலாசிட்டியை நான் ஃபைனல் வெலாசிட்டின்னு வச்சுக்கிறேன், v. ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v. இந்த ஹைட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். சார் இந்த இடத்துல இருந்த ஸ்டோன் இப்போ ஹெச்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் போய் கீழே விழுந்துருச்சு. அப்போ இந்த ஹெச் யாரு? டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டியை கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். What is the velocity of the stone when it is reaches the ground? கிரவுண்டை ரீச் பண்ணும்போது இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்? சார் உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹெச்ன்னு தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டோன் கீழே விழுகிறது எந்த ஆக்சிலரேஷன்ல விழுகுது? ஆக்சிலரேஷன் இஸ் g, which is 10 மீட்டர் per second square. எர்த் கொடுக்கிற ஆக்சிலரேஷன். கரெக்டா? ஸோ ஆக்சலரேஷன் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு தெரியணும், இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு தெரியும். அப்போ எந்த ஃபார்முலாக்கு போவீங்க? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2as ஃபார்முலாவை எடுத்துக்கலாமா? ஏன்னா 2 இன்டூ ஆக்சலரேஷன் என்ன இந்த சம்ல, இந்த கான்செப்ட்ல g இஸ் ஆக்சலரேஷன். ஸோ g. எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுது? நீங்க ஹெச்ங்கிற ஹைட்ல இருந்து ஸ்டோனை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, கடைசியா கிரவுண்டை வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ இது எவ்வளோ கவர் பண்ணிருக்கு? h ஹைட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணிருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் h. கிரவுண்டை ரீச் பண்ணும்போது இவரோட வெலாசிட்டி v. ஸோ அதை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இது டிராப் இல்லாட்டி ஃப்ரீ ஃபாலா? ஸோ டிராப் ஃப்ரீ ஃபாலா இருந்தா என்ன கண்டிஷன்? u இஸ் 0. ஸோ u 0னா 0 ஸ்கொயர். Now the final velocity square is equals to 2gh, or the final velocity is equals to root 2gh. Okay, so இது important formula ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோனை ஹெச்ங்கிற ஹைட்ல இருந்து கீழே ரிலீஸ் பண்றீங்க, அந்த ஸ்டோன் அப்படியே கீழே விழுது. கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும்போது அந்த ஸ்டோனோட வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? That velocity is equals to root 2gh. சார் கிரவுண்டை ரீச் பண்ணும்போது இருக்கிற வெலாசிட்டியை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா? வேற வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பா நீங்க வேற இடத்துல இருக்க வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துக்கு ஸ்டோன் வருது சார், எனக்கு இந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டி தேவை, இங்க இருக்கிற வெலாசிட்டி எனக்கு தேவை. மேபி இந்த வெலாசிட்டியை நான் v1ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி vங்கிறத ஃபைனல் வெலாசிட்டின்னு கண்டுபிடிச்சதுனால இப்போ இதை v1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இப்போ இவர் கவர் பண்ண போற டிஸ்டன்ஸ் ஒருவேளை xன்னு வச்சுக்கோங்க. ஓகே, क्वेश्चन என்ன கேக்குதுன்னா, நீங்க hங்கிற ஹைட்ல இருந்து ஸ்டோனை ரிலீஸ் பண்றீங்க. இந்த ஸ்டோன் எவ்வளவு தூரம் போகும்? hங்கிற ஹைட் வரைக்கும், கிரவுண்ட் வரைக்கும் இந்த ஸ்டோனால போக முடியும். கிரவுண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு. பட் இப்போ நான் மாத்தி கேட்கிறேன், hங்கிற ஹைட்ல இருந்து ஸ்டோனை ரிலீஸ் பண்றேன், எனக்கு கிரவுண்டை டச் பண்ணும்போது இருக்கிற வெலாசிட்டி வேணாம், கிரவுண்டுக்கு முன்னாடியே மேபி 10 மீட்டர் 5 மீட்டர், ஓகே, ஆர் h/3 h/2 டோட்டல் ஹைட்ல பாதி வரும்போது என்ன, இல்ல டோட்டல் ஹைட்ல 1/3 வரும்போது என்ன, ஓகே, ஆர் டோட்டல் ஹைட்ல 1/4 வரும்போது என்ன, இந்த மாதிரி கிரவுண்டை டச் பண்றதுக்கு முன்னாடி நடுவுல இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெலாசிட்டியை கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஃபார் திஸ் சிச்சுவேஷன்
நீங்க கண்டுபிடிக்க போற ஃபைனல் வெலாசிட்டி v1, so v பதிலா v1 ஸ்கொயர் மைனஸ் இப்போவும் நீங்க டிராப் பண்ண ஸ்டோன் 0 velocity தானே டிராப் பண்றீங்க, so u வந்து 0, so 0 ஸ்கொயர் is equals to 2 into acceleration again g, ஏன்னா இது கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸால விழுகுது, acceleration is g. இப்போ distance or displacement போடும்போது எதை போடணும்னா x, ஏன்னா நீங்க கண்டுபிடிச்ச v hங்கிற ஹைட்டுக்கு, இந்த v1 xங்கிற ஹைட்டுக்கு, இந்த x ஹைட்டுக்கு தானே கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ அதுக்கு இந்த ஃபார்முலாக்கு போய்க்கணும். so the v1 square is equals to 2gx. now the conclusion. இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, சார் இவர் அட்டைன் பண்ற வெலாசிட்டி யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், which means the velocity, final velocity, okay, அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், அந்த final velocity is directly proportional to root over the displacement. Is this clear? Is this clear? Sir, more height, more velocity. Lesser height, lesser velocity. Clear? So the final velocity completely depends the distance covered by the stone. Sir, 10 மீட்டர் கவர் பண்ற ஸ்டோனுக்கு அதிகமா velocity இருக்கும் when compared to 5 மீட்டர் கவர் பண்ணும்போது. அப்ப இங்க என்ன நடக்குது, velocity getting increased. கீழே போக போக velocity increase ஆகுது. இதை நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்லயே பார்த்துட்டோம். ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். அந்த பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன பண்ணும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுமா, ஸோ ஜீரோல இருந்த வெலாசிட்டி கீழே போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்க இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இங்க போற வெலாசிட்டி அதிகமா இருக்கும். ஏன் இங்க அதிகமா இருக்கு, பிகாஸ் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் மோர் when compared to x. I hope this is clear. Clear? So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஒரு ஃபார்முலா, ஓகே. நெக்ஸ்ட் டைம் டேக்கன். சார் எவ்வளோ டைம்ல ரீச் ஆகும்னு கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் சார், நீ டிராப் பண்ண அந்த டைம்ல இருந்து கிரவுண்டை ரீச் பண்ணும்போது, ஓகேவா, இவர் எடுக்கிற டைமை டைம் ஆஃப் டிசென்ட்னு சொல்லுவாங்க. டைம் ஆஃப் டிசென்ட் இஸ் நத்திங் பட் டைம் டேக்கன் டு ஃபால் டு த கிரவுண்ட். கிரவுண்ட் வரைக்கும் அவர் விழுறதுக்கு எடுத்துக்கிற டைமை நம்ம டைம் ஆஃப் டிசென்ட்னு சொல்லுவோம். சார் இன் பிட்வீன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது கிரவுண்ட், இங்க இருந்து நீங்க ஸ்டோனை டிராப் பண்றீங்க, இந்த ஸ்டோன் என்ன ஆகும், இங்க வரைக்கும் போகணும். ஸோ டோட்டலா இது வரைக்கும் விழுற டைமை தான் நம்ம டைம் ஆஃப் டிசென்ட்னு சொல்லுவோம். இப்போ இதே ஸ்டோன் இங்க வர்றதுக்கு மட்டும் நான் டைம் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, அது டைம் ஆஃப் டிசென்ட் கிடையாது. டைம் ஆஃப் டிசென்ட்னா நீங்க டிராப் பண்ணதுல இருந்து கிரவுண்டை ரீச் பண்ண வரைக்கும் இருக்கிறது டைம் ஆஃப் டிசென்ட். ஓகே, ஸோ இந்த டைம் ஆஃப் டிசென்ட்டை எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? அகெயின் யூஸ் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ என்னென்ன தெரியணும்னு பாருங்க. இதை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியணும், டோட்டல் ஹைட் h which is nothing but displacement. சார் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியும், ஆக்சலரேஷன் தெரியும், நெக்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியும், ஆக்சலரேஷன் தெரியும். டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் h, ஆக்சலரேஷன் இஸ் g. நீங்க டிராப் பண்ணிருக்கீங்க, சோ இனிஷியல் வெலாசிட்டி 0, உங்களுக்கு தேவை டைம் ஆஃப் டிசென்ட். இவங்களை லிங்க் பண்ற ஃபார்முலா என்னது, ஃபார்முலா செக் பண்ணுங்க. எந்த ஃபார்முலா லிங்க் பண்ணுது, s equals to ut plus half a t square. s தெரியும், u தெரியும், a தெரியும், இப்போ t மட்டும் தானே unknown. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா வரும், அந்த ஈக்குவேஷன் வந்து we can easily find the time value. clear? ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. s equals to ut plus half at square, இதுதான் ஃபார்முலா. s என்ன, டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட். சார் ஏன் இது டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட், நீங்க கண்டுபிடிக்கிறது டைம் ஆஃப் டிசென்ட். ஓகே, ஸோ s is nothing but total displacement which is height is equals to initial velocity 0. So 0 into time of descent. T is time of descent. Okay, plus half a க்கு பதிலா g into time of descent square. 0 into anything, this term will be 0. So h is equals to half g into time of descent square, or the time of descent is equals to, so time of descent அந்த பக்கம் வச்சுக்கோங்க, இந்த 2 இங்க போய் மல்டிப்ளை பண்ணுச்சுனா 2 times h divided by g ஓட root. Okay, time of descent is equals to 2h divided by g ஓட root.
இது டைம் ஆஃப் டிசென்ட் கால்குலேட் பண்ற ஃபார்முலா. இஸ் திஸ் கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் சார் டோட்டல் டைம் ஓகே, இந்த எக்ஸுக்கு மட்டும் நான் டைம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸுக்கு மட்டும் என்ன டைம் எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க ஒருவேளை கொஸ்டின்ல. அப்போ அந்த டைமை டீன்னு வச்சுக்கலாம். அந்த டைம் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நீங்க டிராப் பண்றீங்க, இங்க இருந்து ஸ்டோனை டிராப் பண்ணிருக்கீங்க, which means initial velocity 0. இந்த ஸ்டோன் இது வரைக்கும் போக முடியும். ஓகே, அப்பனா டோட்டல் ஹைட் இஸ் h. இப்போ டோட்டலா அவர் எடுக்க போற டைம் ஆஃப் டிசென்ட். டைம் ஆஃப் டிசென்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா? டைம் ஆஃப் டிசென்ட் ஃபார்முலா என்ன? டைம் ஆஃப் டிசென்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 times h divided by g ஓட ரூட். ஞாபகம் வச்சுக்கோ, இது டைம் ஆஃப் டிசென்ட். பட் இப்போ கேட்குற கொஸ்டின் டைம் ஆஃப் டிசென்ட் கிடையாது. ஃபைண்ட் டைம் ஃபார் கவரிங் எக்ஸ். சார் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு என்ன டைம்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், டோட்டலாக ஒரு டவரோட ஹைட் 100 மீட்டர் டவர். நீங்கள் மேலே இருந்து ஒரு ஸ்டோனை ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த ஸ்டோன் 100 மீட்டரை கவர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டைம் கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டைம் ஆஃப் டிசென்ட் ஈக்குவல்ஸ் டு √2 × 100 டிவைட் பை ஜிக்கு பதிலாக 10 போட்டிங்கன்னா 20 √20 ஆன்சராக இருக்கும். பட் ஒருவேளை டவர் 100 மீட்டர் ஓகே, பட் கொஸ்டின் 50 மீட்டர் மட்டும் 50 மீட்டர் மட்டும் கவர் பண்ணுறதுக்கு என்ன டைம்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 50 மீட்டர் கவர் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம் ஆஃப் டிசென்ட் கிடையாது. ஏன்னா இப்போ அந்த ஸ்டோன் கிரவுண்டை டச் பண்ணலை. இப்போ இன் பிட்வீன்ல கேட்குறாங்க, அந்த டைம் தான் இது. எக்ஸுக்கு எடுக்கிற டைம் t. இது எப்படி இருக்கணும்? சேம் அகெயின் இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் x, டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். யூஸ் சேம் கைனமேட்டிக் ஃபார்முலா which is s is equals to ut plus half at square. இங்க s க்கு பதிலா x equals to u 0, so 0 into இந்த x கவர் பண்ற டைம் is t, okay, plus half a க்கு பதிலா g into t square. Now in the term 0 ஆயிடுமா? So x is equals to half g into t square, or this t is equals to இந்த 2ங்கிற term இங்க மல்டிப்ளை பண்ணிச்சுனா 2 times x divided by g ஓட ரூட். clear? So இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, xo இல்ல ho இவர் கவர் பண்ண போற டிஸ்டன்ஸ், அதுக்கு தேவையான டைம் தெரிஞ்சிச்சுனா time is equals to √2 into the distance covered by the stone divided by gravity. simple. ஒரு ஸ்டோனை நான் டிராப் பண்றேன், 70 மீட்டர் கவர் பண்ணும்போது என்ன டைம் சார் ஆகும்னு கேட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும்? 2 into 70/10. சிம்பிள். அந்த டவர் எவ்வளோ ஹைட்டு, எங்க கீழே கிரவுண்டுக்கு போகுமா போகாதா அதெல்லாம் கூட எனக்கு தேவை கிடையாது. அவர் கவர் பண்ண போற டிஸ்டன்ஸுக்கு தேவையான டைமை கேட்டாங்கன்னா டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு √2 into distance covered divided by gravity. clear guys? is this clear? okay, இப்போ இந்த இடத்துல இருக்கிற velocity கேட்டாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? v1 is equals to what? v1 square minus initial velocity is 0, so 0 square is equals to 2 into acceleration க்கு பதிலா g, distance covered is x, which means the v1 is equals to √2gx. கரெக்ட்டா? இத முன்னாடியே பார்த்துட்டோம் போன கேஸ்ல. is this clear? fine. now இப்போ டைம் velocity இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்க கன்க்ளூட் பண்ணி ஜெனரலா ஒரு ஃபார்முலாவை எடுத்துட்டு வர முடியும். ஓகேங்களா? இங்க பாருங்க, velocity, final velocity is equals to √2gh. next h is equals to half g into t square. tங்கிறது td, இது hங்கிறது டோட்டல் ஹைட்டா இருந்துச்சுன்னா இது வந்து td ஆ மாற போகுது. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மெர்ஜ் பண்ணுங்க. மெர்ஜ் பண்ணா you will get another formula. for example, this v square is equals to 2g times x. கரெக்ட்டா? so h is equals to half gt square. இந்த h கொண்டு போய் இங்க அப்ளை பண்ணீங்கன்னா so the v square is equals to 2g into h க்கு பதிலா half g into t square. okay, so 2 cancel, v square is equals to g square into t square, which means v is equals to g into t. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான் பார்த்தோம். final velocity is directly proportional to time taken. நிறைய டைம் எடுத்தா நிறைய velocity, கம்மியான டைம்ல கண்டுபிடிக்கிறீங்கன்னா velocity கம்மியா இருக்கும். clear? so this is what about free fall. இப்போ free fallல நம்ம பார்த்த இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. final velocity எப்படி கண்டுபிடிக்கணும், டைமுக்கும் ஹைட்டுக்கும் இருக்க ரிலேஷன் என்ன, அந்த ஃபார்முலா
நெக்ஸ்ட் நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். கிளியரா? ஃப்ரீ ஃபால் புரிஞ்சுதா? இஸ் திஸ் கிளியர்? ஃப்ரீ ஃபால் ஓகே. ஃப்ரீ ஃபாலில் எஸ்என்த் ஃபார்முலா இருக்கா சார் அப்படின்னா எஸ், எஸ்என்த்தும் இங்கே கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது டைம் வந்து 0பா. இப்போ இந்த கிரவுண்டை டச் பண்ணும்போது மேபி 10 செகண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 8th செகண்ட்னு கேட்குறாங்க. 0 செகண்ட்ல இருந்து 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட், 6 செகண்ட், 7 செகண்ட். ஓகே, இங்க 7 செகண்ட், இங்க 8th செகண்ட், அப்புறம் 9th செகண்ட், 10th செகண்ட் கிரவுண்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 8வது செகண்ட்ல மட்டும் கவர் பண்ணி இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஹைட் என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. சேம் யூஸ் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல இருந்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஏன்னா அகைன் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், கிராவிட்டி இஸ் யூனிஃபார்ம். இப்போ இந்த 8வது செகண்ட்ல இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் nth செகண்ட், அந்த நான் 8ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஓகேங்களா, அட் எனி nth செகண்ட் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா எந்த கைனமேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? Sn is equals to u plus a by 2 into 2n minus 1. இப்போ Snங்கிறது ஹைட். இப்போ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நதிங் பட் ஹைட். ஓகே, ஸோ nth height is equals to இனிஷியல் வெலாசிட்டி 0வா நீங்க டிராப் பண்ணும்போது, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0 plus acceleration is g divided by 2 into 2n minus 1. Okay, so the hn is equals to g by 2 into 2n minus 1 is the formula for finding height covered in nth second. இப்போ ஒருவேளை what is the height covered or what is the distance covered by the stone when it is free fall at the time of 3rd second? சார் 3rd செகண்ட்ல இவர் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காருன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் 3 இங்கே போட்டிங்கன்னா போதும். g by 2, g னா 10 10 by 2 னா 5 5 into 2 of 3 minus 1 which means 6 minus 1 is 5. 5 into 5 25. ஸோ 3rd செகண்ட்ல ஒரு ஸ்டோன் என்ன பண்ணும்? 25 மீட்டரை டிராவல் பண்ணும். 25 டிஸ்டன்ஸை கவர் பண்ணும், 25 மீட்டர். அதுக்கு முன்னாடி 2 செகண்டுக்கு நிறைய டிராவல் பண்ணுங்க, பட் ஐம் டாக்கிங் அபவுட் ஒன்லி தி 3rd செகண்ட். 3rd செகண்ட்ல மட்டும் 25 கிராஸ் பண்ணும். Is this clear? Is this clear guys? Fine. So now next, இப்போ ஃப்ரீ ஃபால் முடிஞ்சதா? நெக்ஸ்ட் கான்செப்ட், நீங்க மேல இருந்து ஸ்டோனை கீழே டிராப் பண்ணதுக்கு பதிலா கீழே இருந்து மேலே ஸ்டோனை த்ரோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஸ்டோனை மேலே த்ரோ பண்றீங்க. சார் த்ரோ பண்றீங்கன்னா இனிஷியலா நீங்க என்ன கொடுத்தாகணும்? compulsory the ball should have initial velocity. Sir, vertical upward motionல u cannot be 0. For example, இந்த பென் எடுத்துக்கோங்க. இந்த பென்னுக்கு நான் வெலாசிட்டி கொடுக்கலனா இது மேலே போகுமா? போகாது. நான் இதுக்கு வெலாசிட்டி கொடுத்தாதான் மேலே போயிட்டு கீழே வரும். கரெக்ட்? ஸோ இனிஷியலா நீங்க கொடுத்த வெலாசிட்டி u. அப்போ vertical upward motion na keep it in mind, this u cannot be 0. சார் u 0வா இருக்க முடியாது vertical upward motion. சரி, இப்போ இந்த ஸ்டோன் கீழே இருந்து மேலே போகுது, போயிட்டே இருக்குமா? ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குமா? என்ன போயிட்டே இருக்குமா? இட்ஸ் லைக் a ராக்கெட் மாதிரி போயிட்டே இருக்குமா? நோ. நான் கீழே இருந்து மேலே போட்டா ஒரு பர்டிகுலர் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு திருப்பி அங்கிருந்து ஸ்டோன் கீழே விழுகணும். இப்போ கீழே இருந்து எந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகுதோ அதை பற்றியும், அது ஏன் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு நான் சொல்கிறேங்கிறத பற்றியும் தான் இது நமக்கு சொல்ல போகுது. இப்போ நான் ஸ்டோனை கீழே இருந்து மேலே த்ரோ பண்ணிட்டேன், இவர் போய்கிட்டே இருக்காரு, ஒரு இடத்துல இவர் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டார். இதுக்கு மேலே இந்த ஸ்டோன் போகாது சார். இதுக்கு மேலே இந்த ஸ்டோன் போகாது சார்னா என்ன அர்த்தம்? போகாதுன்னா அதுக்கிட்ட இதுக்கு அப்புறம் வெலாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். velocity illa, which means the final velocity is 0. Vertical upward motion na final velocity is 0. Keep it in mind. The final velocity is 0. Initial velocity cannot be 0. Initial velocity cannot be 0. So initial velocity irukku, final velocity 0 ஆயிடுச்சு. எப்போ final velocity 0 ஆகுதோ அப்போ இவர் கவர் பண்ணியிருக்கிற ஹைட் தான் h max, மேக்ஸிமம் ஹைட்.
இது ஏன் சார் மேக்ஸிமம் ஹைட் நான் அழுத்தி சொல்றேன் தெரியுமா? இங்க பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க த்ரோ பண்ண ஸ்டோன் 100 மீட்டர் போயிடுச்சு. இப்போ அவரோட ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. அப்போ h max என்ன? 100 மீட்டர். இப்போ ஒருவேளை இந்த ஸ்டோன் 90th மீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார் 90 தாண்டி தானே 100 போக முடியும். இப்போ 90ங்கிறது h maxஆ? இல்ல. ஏன் h max கிடையாது? ரீசன் 90th மீட்டர்ல இவருக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். இந்த வெலாசிட்டி 0 கிடையாது கண்டிப்பா. இந்த வெலாசிட்டி ஒருவேளை 0வா ஆயிருந்தா இந்த ஸ்டோன் 100 மீட்டருக்கு போயிருக்காது, 90 மீட்டர்ல இருந்து கீழே விழுந்திருக்கும். கிளியர்? So h max means final velocity is 0. அதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாத்தையும் நீ ஹைட்னு சொல்லலாம், ஆனா மேக்ஸிமம் ஹைட்னு சொல்ல முடியாது. Is this make sense? Clear. Fine. இப்போ நம்ம h max பத்தி பேச போறோம். Initial velocity is 0. That initial velocity upward direction. Sir, upward direction என்ன அர்த்தம்? J cap. Y axisல இருக்கு. எர்த்தோட கிராவிட்டி எப்பவும் எப்படி இருக்கும்? Towards the earth. எர்த்தோட சென்டரை பார்த்து தான் இருக்கும் எர்த்தோட கிராவிட்டி. So which means downward. Downwardனா the acceleration which is gravity is minus I cap. minus J cap. Okay? Minus J cap. Downward இருக்கு. Minus y axis. But initial velocity positive y axis. Sir, velocityயும் accelerationும் opposite directionல இருந்தா அதுக்கு பேர் என்ன? Deceleration or retardation. அப்போ vertical motionல நீங்க acceleration என்னன்னு கன்சிடர் பண்ணணும்? minus g ன்னு கன்சிடர் பண்ணணும். Keep this in mind. Vertical upward motionல acceleration should be negative. Yes or negative? Vertical upward motionல velocity upward, acceleration downward. Velocityயும் accelerationும் oppositeல இருந்துச்சுனா then the acceleration is negative acceleration. Clear-ஆ? So இப்போ இதுல இருக்கிற கேஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். Okay? First, final velocity is 0, initial velocity is u, initial velocity u, final velocity 0, acceleration is minus g, then the displacement இங்க இருந்த ஸ்டோன் இப்போ இங்க போயிடுச்சு. The displacement is h max. The displacement is h max. இப்போ இதெல்லாம் ரிலேட் பண்ற ஃபார்முலா என்ன? கைனமேட்டிக் ஃபார்முலா. சார் டிஸ்பிளேஸ்மென்ட், ஆக்சிலரேஷன், ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, இதெல்லாம் ரிலேட் பண்ற ஃபார்முலா இது. v square minus u square is equals to 2as. Clear? Here v is 0, which means 0 square minus u, நீ project பண்ண initial velocity, அந்த velocity u, so u square is equals to 2 into acceleration, here acceleration is minus g, into displacement is h max. Clear? Now this is minus u square, so minus u square is equals to minus 2g times h max, or negative will cancel. The initial velocity is equals to root over 2g times h max. Important formula. Okay? Same previously இதே மாதிரி தான் வந்திருக்கும். ஆனா previously initial velocity 0, that final velocity is equals to root over 2gh, distance covered. Previous free fall. Vertical initial velocity is directly proportional to root over 2g. அங்க வர height important. That height is h max. Sir, h max முன்னாடி இருக்க height கிடையாது. h max. When h max, the final velocity is 0. Is this clear, guys? Is this clear? Okay. இப்போ next. Sir, h max க்கு ஓகே சார். ஒருவேளை h max க்கு முன்னாடி நான் கேக்குறேன். h max க்கு முன்னாடி இந்த height கேக்குறேன். ஒருவேளை இந்த height வந்து x ன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த height x. So x la final velocity cannot be 0 va. So the velocity may be v1. Initial velocity is u. The displacement is x. Acceleration is minus g. இப்போ இந்த கேஸுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? Final velocity is v1. So the v1 square minus initial velocity நீங்க project பண்ண u. So u square is equals to 2 into minus g into the displacement. This x is not equals to h max.
ஒருவேளை இந்த x h max இருந்துச்சுன்னா then v1 should be 0. Sir, h max க்கு தான் final velocity 0. Clear? So this v1 square is equals to minus u square அங்க போனா plus u square so u square minus 2gx. So இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி you can find the velocity in between any point. h max கவர் பண்றதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட்ல இருக்க velocity கண்டுபிடிக்கணும்னாலும் நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும், ஞாபகம் வச்சுக்கோ. h max கண்டுபிடிக்கணும்னா நீ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும். Clear? Clear? Or I can give you one example, okay? Example, okay? If the ball is projected with maybe the 20 meter per second velocity, 20 meter per second velocity la project பண்றீங்க. இந்த பால் எங்க போகும்பா? எவ்வளவு ஹைட் போகும்? மேக்ஸिमम எவ்வளவு ஹைட் போகும்? 20 meter per second ல project பண்ணீங்கன்னா மேக்ஸिमम எவ்வளவு ஹைட் போகும்? That height is equals to h is equals to u square by 2g. u square by 2g, correct? Because u square is equals to 2g h max. So h max is equals to u square by 2g. So this is nothing but maximum height. Here u is 20. 20 square na it is 400 divided by 2 times 10. 0 0 cancel. 2 40 cancel by 20 times. So the maximum height the ball can reach is 20 meters. Sir, maximum 20 meter போகும். இப்போ உங்ககிட்ட क्वेश्चनல what is the velocity of the ball when it is at 10 meter from the ground அப்படினு கேக்குறாங்க வெச்சுக்கலாம். So velocity when 10 meter height கேக்குறாங்க. என்ன பண்ணனும்? இந்த ஃபார்முலாக்கு போணும். In between point எங்க வேணாலும் நீங்க velocity கண்டுபிடிக்கணும்னா that velocity square is equals to initial velocity square minus 2g times x. இப்போ x என்ன? 10 meter. So this v 10 meter square is equals to initial velocity square. Here initial velocity is 20. 20 square will be 400 minus 2gx. 2 into gravity is 10 into x is 10 meter. So it is 10. So 400 minus 200, which will be 200, is v at 10 meters square. Now what is v? V is equals to root over 200 meter per second. Root over 200 meter per second. Or I can say 5 into 40 or 4 into 50. Okay, நீங்க அப்படி பண்ணலாம். இல்லாட்டி 2 into 100. Okay, 10 root 2 will be exactly correct. Okay, 10 times root 2 meter per second. Sir, 200 2 into 100 னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அப்ப 2 root out எடுக்க முடியாது. 100 root out எடுத்தீங்கன்னா it will be 10. So 10 times root 2. Root 2 na 1.414. So 10 into 1.414, 14.14 meter per second. So the velocity is equals to 14.14 meter per second. நீ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 20 meter per second. At 10 meter, the velocity of the ball is 14.14 meter. Almost 6 meter per second velocity is gone due to deceleration. கீழ இருந்த deceleration நால. Is this clear? Is this clear, guys? Fine. So இது vertically upward motion. Next, time taken. கீழ இருந்து மேல போக வரைக்கும் இருக்கிற என்ன டைம்? இல்ல in betweenல ஏதோ ஒரு இடத்துல ஒரு டைமை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ஃபார்முலாக்கு போலாமா? Next. இப்போ சேம் நீங்க இங்க இருந்து பாலை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவரோட velocity u. கரெக்ட்டா? Initial velocity is u. At maximum point the velocity will be 0. Sir, இது எப்போ 0 velocity மாறும்னா when the displacement is h max. இப்போ maximum displacement போகும்போது இருக்கிற டைம் நம்ம டைம் ஆஃப் ascent னு சொல்லுவோம். நீங்க பாலை டிராப் பண்ணும்போது கிரவுண்ட டச் பண்ணும்போது இருக்கிற டைம் டைம் ஆஃப் டிசென்ட்டா. அதே மாதிரி இது maximum height ரீச் பண்ணும்போது இருக்கிற டைம் ஆஃப் ascent. Okay, so this time of ascent எனக்கு வேணும். h max எனக்கு தெரியும். Initial velocity எனக்கு தெரியும். எந்த ஃபார்முலாக்கு போலாம்? s equals to ut plus half at square க்கு போலாமா? இங்க s என்ன? Displacement, which is h max. So s is h max is equals to ut plus half at square. Here u is not equals to 0. Vertical upward motion, u 0 கிடையாது. So u into time of ascent plus of a க்கு பதிலா என்ன பண்ணனும்? minus g substitute பண்ணனும். So minus g into time of ascent square, which means u
into time of ascent, plus of minus is minus, so 1 by 2 into g into time of ascent square. This is nothing but h max, maximum height attained by the stone. Clear? இதுல இருந்து time of ascent நீங்க தனியா எடுத்துக்கலாம். r இல்ல வேற எந்த ஃபார்முலா சார் போலாம்? எனக்கு h max தெரியல சார், எனக்கு h max தெரியாது, எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் தான் தெரியும், மேக்ஸிமம் டைம் நான் கேட்கறேன். இப்போ என்ன பண்ணலாம்? இன்னொரு ஃபார்முலா v minus u equals to at ஃபார்முலா எடுத்துக்கலாமா? அது இதை விட கன்வீனியன்ட்டா இருக்கும் இல்லையா? ரைட். ஸோ v minus u equals to at ஃபார்முலா எடுத்துக்கோங்க. at maximum height because we are finding time of ascent. So maximum height, the final velocity is 0 minus initial velocity is u is equals to acceleration is minus g times time of ascent. So minus minus will cancel. So the time of ascent is equals to u by g. Idu apply panniyo we can easily find time of ascent value. Clear? Previous case free fall என்ன வந்திருக்கும்னா time of descent is equals to v by g னு வந்திருக்கும். ground touch பண்ணும்போது இருந்த velocity divide by g. Clear? நான் நெக்ஸ்ட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி சொல்லும்போது இதெல்லாம் இன்னும் ஈஸியா சொல்றேன். ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ங்கறத சொல்றேன். ஓகேவா? ஃபைன். இப்போ one more question. For example, in betweenல கேக்குறாங்க சார். இந்த இடத்துல கேக்குறாங்க. இங்க இருக்குது h max. h max ஓட time of ascent. ஆனா இப்போ நான் கேக்குறது h max கிடையாது, x. x னா என்ன அர்த்தம்? Final velocity of the ball will not be 0. சார் இந்த இடத்துல அவரோட velocity v1. v1 ஓட velocity இங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. v1 square is equals to u square minus 2gx அப்ளை பண்ணி. கரெக்ட்டா? இப்போ v1 கேக்குறான். v1 கேக்கல, இந்த x கவர் பண்ற டைம் என்னன்னு கேக்குறாங்க. in betweenல இருக்கிற டைம் என்னன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணனும்? For finding time, we know the displacement is x. So s equals to ut plus half et square அப்ளை பண்ணுங்க. h max அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு பதிலா we should use x. So this x is equals to initial velocity is u. இப்போ இதுக்கு எடுக்க போற time is t. So t plus வராது minus ஏனா acceleration is minus. So minus 1 by 2 into g into the time taken is t. So t square. கரெக்ட்டா? இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா வரும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து we can find the time value. அதுல ஒரு டைம் வேல்யூ பாசிட்டிவா இருக்கும், இன்னொரு டைம் வேல்யூ நெகட்டிவா இருக்கும். அதுல நெகட்டிவ் டைம் வேல்யூ வரத நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா டைம் cannot be negative. டைம் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சாப்டருக்கு மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் எந்த சாப்டர்ல நீங்க டைமை கால்குலேட் பண்ணும்போது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்தாலும் அதுல வர ஆன்சர் பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும். பிளஸ்ஸா இருந்தா அதுதான் கரெக்ட். நெகட்டிவ் வர டைமை நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா டைம் cannot be negative. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். வேற எந்த ஃபார்முலா சார் அப்ளை பண்ணலாம்? வெலாசிட்டியை வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா எஸ், வெலாசிட்டி வச்சு கண்டுபிடிக்க முடியும். யூஸ் த சேம் ஃபார்முலா. இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சது டைம் ஆஃப் அசென்ட். டைம் ஆஃப் அசென்ட்னா h max க்கு எடுக்கிற டைம். h max னா ஃபைனல் வெலாசிட்டி 0, அதனால ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆச்சு. இப்போ அவங்க கேக்குறது டைம் டேக்கன் ஃபார் கவரிங் x. x ல இவரோட ஃபைனல் வெலாசிட்டி 0 கிடையாது. இந்த இடத்துக்கு நீங்க என்ன பண்ணனும்? v should be v1. So v1 minus initial velocity is u is equals to a times t. A is nothing but minus g into t, which means the v1 is equals to u minus gt, or t is equals to இந்த minus g கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணி இல்லாட்டி இது பண்ணீங்கன்னா plus u minus v1 also correct. Okay, plus u minus v1 divided by g is nothing but t. Clear? So இந்த v1 தெரியும்னா நீ previous formula இருந்து v1 ஐ கண்டுபிடிச்சுக்கோ. Clear-ஆ? So இதுதான் free fall and vertically upward motion. இங்க பாருங்க, free fall நான் மேல இருந்து ரிலீஸ் பண்றேன்னா ஒரு ஸ்டோனை, இது கிரவுண்டுக்கு வர எடுத்துக்கிற டைம், ரிலீஸ் பண்ணது கிரவுண்டுக்கு வர எடுக்கிற டைம். நெக்ஸ்ட் கீழ இருந்து மேல போகுது, கீழ இருந்து மேல போகுது. இப்போ இந்த இடத்துக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஹைட் போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து மேக்ஸிமம் ஹைட் போகிற வரைக்கும் எடுக்கிற டைம் டைம் ஆஃப் அசென்ட். மேல இருந்து கீழ வரைக்கும் வர்றது டைம் ஆஃப் டிசென்ட். டைம் ஆஃப் அசென்ட், டைம் ஆஃப் டிசென்ட். இந்த கம்பைன்ட் மோஷனை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இஸ் திஸ் கிளியர் guys? Shall we move? Fine. Next, combined motion. இது கொஞ்சம் ஒயிட் பேக்ரவுண்ட்னால அந்த அளவுக்கு கிளியரா தெரியுதான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா? கிளியர்? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கிளாஸ் புரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஆல்சோ புட்
லைக் பட்டன். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு எனர்ஜி. நான் இன்னும் எனர்ஜியாக கிளாஸ் எடுக்கணும், கம்ப்ளீட் 11th and 12th ஃபுல்லாக பிரித்து மேயணும் அப்படின்னா எனக்கு நிறைய லைக்ஸ் வேணும். ஓகேவா? நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் வில் யூனோ அது எனக்கு பயங்கரமான எனர்ஜி கொடுக்கும். ஓகே ஃபைன். யா வில் சி. ரைட் ஃபைன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் கம்பைன்டு மோஷன். இங்கே என்ன பண்ணுது பாருங்கள். Initially, the stone is projected upwards. Stone is projected upwards with some velocity of u. Actually, இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். இவர் மேனோட இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. நான் இந்த டயக்ராமை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக ஸ்டோன் இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகே, நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இனிஷியலா ஸ்டோனுக்கு கொடுத்த வெலாசிட்டி யூப்பா. இந்த ஸ்டோன் என்ன பண்ணும்? கீழே இருந்து அப்படியே மேலே போகுமா? இங்க மேலே போகும்போது இதுதான் இவரோட மேக்ஸிமம் ஹைட். இப்போ பார்த்தோம் வெர்டிக்கல் அப்வர்ட் ப்ரொஜெக்ஷன்ல மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது அந்த ஸ்டோனோட வெலாசிட்டி 0. பார்த்தோமா? ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. திருப்பி அந்த ஸ்டோன் என்ன பண்ணுது? அந்த இடத்துல இருந்து கீழே விழுகுதா? இப்போ கீழே விழுகும்போது சார் இதுவும் ஒரே பாயிண்ட் தானே, சேம் இன்ஸ்டன்ட். இங்க 0னா அப்ப இங்கேயும் 0 தானே. ஸோ கீழே இருந்து மேலே போறது வெர்டிக்கலி அப்வர்ட் மோஷன், மேல இருந்து கீழே வருது ஃப்ரீ ஃபால். ஸோ வெர்டிக்கலி அப்வர்ட் மோஷன் பிளஸ் ஃப்ரீ ஃபால் ரெண்டையும் கம்பைன்ட் பண்ண மோஷன் தான் இது. ஓகே, ஸோ இன் வெர்டிக்கலி அப்வர்ட் மோஷன் த ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. அதே இன்ஸ்டன்ட்ல தான் பால் மேல இருந்து கீழே விழுது. ஸோ மேல இருந்து கீழே விழுகும்போது ஃப்ரீ ஃபால்ல இனிஷியல் வெலாசிட்டி 0. ரீசன் இவங்க ரெண்டு பேரும் சேம் இன்ஸ்டன்ட், which means சேம் வெலாசிட்டி. ரீசன் என்ன? ரெண்டு பேரும் சேம் இன்ஸ்டன்ட், ஒரே இன்ஸ்டன்ட், ஒரே இடத்துல நடக்குது, ஒரே இன்ஸ்டன்ட், சேம் இன்ஸ்டன்ட். கிளியர்? ஸோ இப்போ மேல இருந்து கீழே வருது இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ரீ ஃபால். மேல இருந்து கீழே வர்றது ஃப்ரீ ஃபால். ஓகே, கீழே இருந்து மேலே போறது வெர்டிக்கல் அப்வர்ட் ப்ரொஜெக்ஷன். vertical upward projection. கிளியர்? இது ரெண்டையும் தனித்தனியா படிச்சோம் இல்லையா, இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் கம்பைன்டு மோஷன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதில் நான் சில க்ளூஸ் கொடுக்குறேன், அந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே 1 minute. ஸோ இங்கேயே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் வெர்டிக்கல் அப்வர்ட் மோஷன் சார் கீழே இருந்து மேலே போகும்போது அவர் எடுக்கிற டைமை நம்ம டைம் ஆஃப் அசென்ட்னு சொல்லுவோமா? கீழே இருந்து இங்கே வரைக்கும் போகிற டைமை டைம் ஆஃப் அசென்ட். அதே பாயிண்ட்ல இருந்து திருப்பி கிரவுண்டுக்கு வர்றது இல்லையா, இது என்னன்னு சொல்லுவோம்? டைம் ஆஃப் டிசென்ட். இப்போ the time of ascent plus time of descent ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு time of flight. time of flight. time of flightனா நீங்க கையில இருந்து ரிலீஸ் பண்ணதுல இருந்து கீழே வர வரைக்கும் அந்த ஸ்டோன் ஏர்ல இருந்துச்சு இல்லையா, அந்த டைமுக்கு பேரு time of flight. Now what is time of flight? Time of ascent plus time of descent is time of flight. Okay, இப்போ vertically upward motionல time of ascent என்ன ஃபார்முலா பார்த்தோம்? u by g பார்த்தோமா? time of flightங்கிறது இனிஷியலா நீங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ண velocity divided by gravity is nothing but time of ascent plus time of descent. time of descentனா மேல இருந்து கிரவுண்ட டச் பண்ற வரைக்கும் அவர் எடுத்துக்கிற டைம் ஆஃப் டிசென்ட். இப்போ கிரவுண்டுக்கு அந்த ஸ்டோன் வரும்போது என்ன வெலாசிட்டில வரும் சார் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ப்ரொஜெக்ட் பண்ண அதே வெலாசிட்டில கிரவுண்டை ரீச் பண்ணும். நீ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எந்த வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணியோ அதே வெலாசிட்டில திருப்பி கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும். சார் இங்க மட்டும் கிடையாது, in between also. இப்போ இந்த இடத்துல இருக்கிற velocity, for example இங்க இந்த பாலோட velocity 10 meter per second வச்சுக்கோங்க. இதே horizontal lineல ரிட்டர்ன் வரும்போது பால் இங்க இருக்குமா? ரெண்டு பேரும் சேம் ஹைட்ல இருக்காங்க இல்லையா, இப்போ இவரோட velocity again 10 meter per second தான். But only the difference is direction. சார் மேலே போகும்போது பிளஸ், கீழே வரும்போது மைனஸ்.
அப்போ இது -10 மீட்டர் per செகண்ட், இது +10 மீட்டர் per செகண்ட். வெக்டார் படி சொல்லணும்னா, டைரக்ஷன் படி சொல்லணும்னா, இல்லை சார் எனக்கு மேக்னிடியூட் மட்டும் போதும் சார் அப்படின்னா, இவரும் 10 மீட்டர் per செகண்ட் தான், இவரும் 10 மீட்டர் per செகண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டோன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டோனோட வெலாசிட்டி ஒருவேளை 5 மீட்டர் per செகண்டா இருந்தா, அதே ஹரிசாண்டல் லெவல்ல ஸ்டோனுக்கு டவுன்வர்ட் வரும்போது இருக்கிற வெலாசிட்டி அகைன் 5 மீட்டர் per செகண்ட். சார் ஏன் இந்த வெலாசிட்டி எல்லாம் சேமா இருக்குன்னா, காரணம் கீழ இருந்து மேல போன அதே ஹைட் தான் ரிட்டர்ன் ஜர்னில கவர் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்டாவும் இருக்கும். சார் இந்த ஹைட்ல தானே மேல போறாரு, திருப்பி அதே ஹைட்ல தானே கீழே விழுகிறாரு. கரெக்டா? சோ டைம் டேக்கன் எப்படி கண்டுபிடிக்கணும்? h is equals to half gt ஸ்கொயரா? மேல போகும்போது கீழே வரும்போது அதே h தானே இருக்கு, கிராவிட்டியும் அதே 10 தானே. அப்ப டைம் ஆஃப் அசென்ட் டு டைம் ஆஃப் டிசென்ட் டு சேமா? டைம் ஆஃப் அசென்ட் அண்ட் டைம் ஆஃப் டிசென்ட் டு சேமா? சார் டைம் ஆஃப் அசென்ட் டு டைம் ஆஃப் டிசென்ட் டு சேம்னா, நீ இனிஷியலா ப்ரொஜெக்ட் பண்ண வெலாசிட்டியும் மேல போயிட்டு திருப்பி கிரவுண்டுக்கு வரும்போது இருக்கிற வெலாசிட்டியும் சேம். கிளியர்? சோ டைம் ஆஃப் டிசென்ட் ஆல்சோ u by g. This is nothing but time of flight. So the time of flight is equals to 2u by g. ஞாபகம் வச்சுக்கோங்க. This is very 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 important. Okay, u யாரு? Velocity which is given to the ball at the initial instant or initial velocity. Initially நீ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பாலுக்கு இருக்கிற velocity தான் u. நீ என்ன velocityல ப்ரொஜெக்ட் பண்ணியோ அதே velocityல திருப்பி வந்து கிரவுண்ட விழுவாரு. கிரவுண்டுக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் சேம் ஹைட்ல the velocity will be constant, magnitude wise constant. Only the change is direction. Is this clear? Is this clear guys? Fine. So shall I move to next? So இதான் combined motion. சரி, இந்த combined motionல displacement என்ன? total displacement என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? What is total displacement? combined motionல total displacement என்ன? இதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடணும். எனக்கு total displacement எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடணும். ஓகேவா? total distance covered by the ball என்னப்பா? total distance covered by the ball. மொத்தமா எவ்வளவு distance கவர் பண்ணிருக்கு? கீழ இருந்து மேல போகும்போது ஒரு h max, மேல இருந்து கீழ வந்து திருப்பி அதே h max, which means 2 times h max. sometimes அது h னே இருக்கலாம், height. ஓகே, இந்த h max எப்படிப்பா கண்டுபிடிக்கணும்? கீழ இருந்து மேல போகிறது தான் இந்த h max. அந்த h max எப்படி கண்டுபிடிக்கணும்? u square is equals to 2gh. கரெக்ட்டா? சோ இந்த h max க்கு பதிலா நீங்க u square is equals to 2gh max. சோ நீங்க அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். total distance, total displacement கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கிளியரா? ஃபைன். சோ இதுதான் motion under the influence of earth. எர்த்தோட கிராவிட்டியால ஒரு ஆப்ஜெக்ட் மேல நடக்கிற மோஷன், அதுக்கு ரிலவெண்டா இருக்கிற மற்ற பிசிக்கல் கேரக்டர்ஸ் லைக் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஹைட்டுக்கு போகும்போது என்ன டைம், இந்த ஹைட்ல இருக்கும்போது என்ன வெலாசிட்டி, இதை பற்றியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைன். ஓகே, இதில் இன்னும் சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ஸை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? போலாமா? ஃபைன், போலாம். குட். நெக்ஸ்ட், இப்போ இது ஒரு கேஸ். இந்த கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேஸ் வரும்போது நீங்க இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? லிசன். இங்க பால் எங்க இருந்து த்ரோ பண்றாங்கன்னா இந்த கிரவுண்டோட இந்த லெவல்ல இருந்து த்ரோ பண்றாங்க. இந்த கிரவுண்டோட லெவல் நீங்க த்ரோ பண்றது இங்க இருந்து, which means நம்ம ஆல்ரெடி ஒரு ஹெச்ங்கிற டவர் மேல இருக்கும். கிளியரா? சோ இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய வருதுப்பா. மோஷன் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டில இந்த மாதிரி क्वेश्चंस தான் நிறைய வருது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டோனை எங்க இருந்து த்ரோ பண்றீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து த்ரோ பண்ணல, ஆல்ரெடி ஒரு ஹைட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருந்து இப்ப ஸ்டோனை த்ரோ பண்றேன். இந்த ஸ்டோன் என்ன பண்ணும்? மேக்ஸிமம் ஹைட் போகும், ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகும், திருப்பி இங்க இருந்து கீழே வரும். கரெக்டா என் கை கிட்ட வரும்போது வெலாசிட்டி சேமா இருக்கும். நீ இங்க த்ரோ பண்ணும்போது அப்வர்ட் இருந்த வெலாசிட்டியும் கரெக்டா என் கை கிட்ட கிராஸ் பண்ணும்போது டவுன்வர்ட் இருக்க வெலாசிட்டி சேமா இருக்கும். ஆனா இப்போ இவரால இங்க இருந்து கிரவுண்ட் வரைக்கும் விழ முடியும் இல்லையா? அப்போ நான் த்ரோ பண்ணது எங்க இருந்து த்ரோ பண்ணதா அர்த்தம்? இவ்வளோ ஹைட்ல இருந்து த்ரோ பண்ணதா அர்த்தம். இட்ஸ் லைக் அ டவர். ஒரு டவர்ல இருந்து நான் த்ரோ பண்றேன், மேலே போயிட்டு அந்த ஸ்டோன் திருப்பி கிரவுண்டுக்கு போகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன். Okay, a ball thrown from a height of tower. Now the height of tower is h. நீ பாலை த்ரோ பண்ணும்போது அவருக்கு கொடுத்திருக்கிற velocity, இங்க நீ கொடுத்திருக்கிற velocity is u.
ஓகேவா? இப்போ இந்த பால் என்ன பண்ணும், இங்க இருந்து மேலே போயிட்டே இருக்கும். இந்த u இந்த இடத்துக்கு வரும்போது ஜீரோவா மாறிடும். இந்த இடத்துல வெலாசிட்டி ஜீரோ ஆயிடும். ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் இந்த பால் மறுபடியும் கீழே வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது சேம் ஹரிசாண்டல் லெவலா, சேம் ஹரிசாண்டல் லெவலா. இந்த இடத்துக்கு ஸ்டோன் வரும்போது இந்த ஸ்டோனோட வெலாசிட்டி என்னவா இருக்கும், சேம் u. இங்க கொடுத்த அதே u தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? நான் கலர் மாத்துறேன், இந்த கலர் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ you can choose green. I think green color எடுத்துக்கலாம். ஓகே, ரிப்பீட். நீங்க டவரோட ஹைட்ல இருந்து ஸ்டோனை த்ரோ பண்றீங்க அப்வர்ட். த்ரோ பண்ணும்போது நீங்க இனிஷியலா கொடுத்த வெலாசிட்டி u. இந்த uங்கிற வெலாசிட்டி எடுத்து ஸ்டோன் மேலே போகுது. ஒரு இடத்துக்கு போகும்போது இதோட வெலாசிட்டி ஜீரோ ஆகுது. அந்த இடத்துல ஜீரோ ஆயிடுது. திருப்பி அங்கிருந்து பால் ஃப்ரீ ஃபாலா கீழே விழுது. ஓகேவா? இங்க இருந்து மேலே போகிற வரைக்கும் இருக்கிறது வெர்டிக்கல் அப்வர்ட் மோஷன். அப்வர்ட் மோஷன். ஓகே, இப்போ மேல இருந்து கீழே விழுது இல்லையா, இது என்னது, ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால். மேல இருந்து கீழே விழுறது ஃப்ரீ ஃபால். நெக்ஸ்ட், நீங்க த்ரோ பண்ண அதே ஹைட்டுக்கு நேரா ஸ்டோன் கிராஸ் பண்ணும்போது, சேம் அந்த ஹைட்டுக்கு நேரா ஸ்டோன் கிராஸ் பண்ணும்போது இவரோட டவுன்வர்ட் வெலாசிட்டி இஸ் u. இங்க இருந்த அதே வெலாசிட்டி தான் இங்கேயும் இருக்கும். இப்போ அந்த uங்கிற வெலாசிட்டி எடுத்துட்டு அப்படியே கீழே விழுது. கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும்போது இவரோட வெலாசிட்டி என்ன, கொஸ்டின்ல கேட்கலாம். கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி? ஓகே, என்ன டைம் எடுப்பாங்க சார்? மொத்தமா எடுக்கிற டைம், நீ த்ரோ பண்ணதுல இருந்து மேல போயிட்டு திருப்பி கீழே வரைக்கும் வராங்க இல்லையா, இந்த டோட்டல் டைம் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட். டோட்டல் டைம் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட். இதுக்கு எந்த ஃபார்முலா சூட்டபிள்னு பாருங்க. இங்க இருக்கிற ஸ்டோன் இப்போ இங்க வந்துருச்சு. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் நதிங் பட் ஹைட் ஆஃப் த டவர். கரெக்டா சார்? இங்க என் கையில இருந்த ஸ்டோன் இப்ப கடைசியா எங்க நிக்குது, என் காலு கிட்ட கிடக்கு. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? என் கையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிறது தானே டிஸ்பிளேஸ்மென்ட். இங்க இருக்க ஸ்டோன் எப்படி வேணாலும் போயிருக்கலாம், ஆனா கடைசியா இருக்கிறது காலு கிட்ட தானே இருக்கு. சோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் ஹைட் ஆஃப் த டவர். ஓகே, சோ த டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் ஹைட் ஆஃப் த டவர். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்டை கவர் பண்ண அவர் எவ்வளவு டைம் எடுத்திருக்காரு? டைம் ஆஃப் ஃப்ளைட். கீழ இருந்து மேல போயிட்டு திருப்பி இங்க வர வரைக்கும் மொத்தமா எவ்வளவு டைம் எடுத்திருக்காரு? டைம் ஆஃப் ஃப்ளைட். இப்போ நான் என்ன வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணேன்? uங்கிற வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணேன். பட் இந்த u எந்த டைரக்ஷன்ல இருக்கு? about plus j cap. சார் y ஆக்சிஸ்ல நான் ப்ரொஜெக்ட் பண்ணேன். நான் y ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கிராவிட்டி எப்படி இருந்துச்சு? நெகட்டிவ் ஆக்சிஸ்ல இருந்துச்சா, மைனஸ் j கேப்ல இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் பிளஸ் j கேப்ல இருந்தவரு இப்போ மைனஸ் j கேப்ல டவுன், ஐ மீன் கிராவிட்டி வந்து மைனஸ் j கேப்ல இருந்துச்சு, மைனஸ் y ஆக்சிஸ்ல. ஓகே, டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஆக்சலரேஷன் தெரியும். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u எப்படி இருக்கு? பிளஸ் j கேப்ல இருக்கு. ஆக்சலரேஷன் இஸ் g எப்படி இருக்கு? மைனஸ் j கேப்ல இருக்கு. இப்போ இவங்களை கம்பைன் பண்ற ஃபார்முலா என்ன? s equals to ut plus half at square. s கவனிங்க, s the displacement is downward. listen நல்லா கவனிச்சுக்கோங்க. displacement is height. ஓகே, இங்க இருந்த பால் இங்க வந்துருச்சு, height தான் displacement. பட் எந்த பக்கம் இருக்கு displacement? initial point to final point, the displacement direction is downward. so displacement is also in negative j cap. displacement எப்படி இருக்கு? negative j capல இருக்கு. so the formula, now இந்த formula அப்படியே கம்பைன் பண்ணுங்க. displacement is equals to ut plus half at square. now the displacement is h, but h வந்து negative directionல இருக்கு, so minus h. this minus h is equals to u forwardல இருக்கா, positive direction, so u into time of flight is tf plus இங்க பாருங்க a வந்து minus g, so minus g இங்க அப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இது minus of g into time of flight square னு வருமா. so this is very important. this is nothing but relation between height, time of flight and initial velocity. இவங்களெல்லாம் ரிலேட் பண்ற ஃபார்முலா. clear? is this clear guys? fine. okay, listen, இது புரிஞ்சுதா இப்போ? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எதை பற்றி சொல்லுது? டிஸ்பிளேஸ்மென்ட் கவர்ட் பை த பால் அண்ட் த டைம் ஆஃப் ஃப்ளைட், இனிஷியல் வெலாசிட்டி, இதெல்லாம் ரிலேட் பண்ணுது. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க சைன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சைனை மாற்றிட்டீங்கன்னா சம் டோட்டலாக தப்பாயிடும். கிளியரா? ஃபைன். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இது வேற ஒரு டிஃபரண்ட் கேஸ். இந்த மாதிரி கேஸ்க்கு இப்போ நான் சொல்ற மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, லிசன். சேம். The stone is projected from the top of the tower with velocity v1. அவங்களே கொடுத்துறாங்க v1 velocityல மேல போறீங்க. இங்க v1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு? பிளஸ் j கேப்ல இருக்கு. v1 பிளஸ் j கேப். சரியா? நெக்ஸ்ட் இந்த ஸ்டோன் அப்படியே மேல போகுது. மேல போன ஸ்டோன் இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதே டைம்ல கீழே ஒரு ஸ்டோனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோன் இங்க இருக்கு. ஆக்சுவலா வயலட் கலர் ஸ்டோனையும் கிரீன் கலர் ஸ்டோனையும் ஒரே டைம்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வயலட் கலரோட ஸ்டோனோட வெலாசிட்டி v2, கிரீன் கலர் ஸ்டோனோட வெலாசிட்டி v1. ரெண்டும் ஒரே டைம்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ ரெண்டு ஸ்டோனும் மேலே போகுது. மேலே போயிட்டு இந்த ஸ்டோன் கீழே வரும்போது இந்த இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. இதுதான் பாயிண்ட் ஆஃப் கொலிஷன். இப்போ கொஸ்டின்ல வந்து சேம் டைம்ல ஒரு ஸ்டோன் டவரோட டாப்ல இருந்து அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றேன் வித் வெலாசிட்டி v1. another stone is projected at the bottom of the tower with velocity v2. v2ல மேல ப்ரொஜெக்ட் பண்றேன். இப்போ ரெண்டு ஸ்டோனும் எந்த இடத்துல மீட் பண்ணும், அந்த இடத்தோட டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன, இல்லாட்டி அந்த இடத்துக்கு உண்டான டைம் என்ன, ஐ மீன் ரெண்டு பேரும் கொலைட் ஆகும்போது என்ன டைம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத கொஸ்டினா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஸ்டோனும் வயலட் கலர் ஸ்டோனும் இப்போ இந்த இடத்துல மீட் பண்றாங்கப்பா. கிரீன் ஸ்டோனும் வயலட் கலர் ஸ்டோனும் இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இவரு இங்க இருந்து இங்க போக எடுத்துக்கிட்ட டைமும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் மேல இருந்து இங்க போயிட்டு இங்க வர வரைக்கும் கிரீன் ஸ்டோன் எடுத்துக்கிட்ட டைமும் கீழே இருந்து அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண இந்த வயலட் கலர் ஸ்டோன் எடுத்துக்கிட்ட டைமும் சேம். ரெண்டு பேரும் ஒரே டைம் தான் எடுத்திருக்காங்க. கரெக்ட்? அப்போ தானே மீட் பண்ண முடியும். ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்றீங்க, ஒரே இடத்துல மீட் பண்ண போறாங்க. இப்போ இவர் இங்க வர டைம் இவர் இங்க போயிட்டு வர டைம் சேம் தானே? சேம் டைம். அந்த டைமை என்னன்னு கொஸ்டின்ல கேட்கலாம். இல்லனா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கேட்கலாம். இங்க பாருங்க, I will choose this one. இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ற பாயிண்ட் இதுவா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டோன் இங்க வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் s1. செகண்ட் ஸ்டோன் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. செகண்ட் ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் s2. கீழ இருந்த ஸ்டோன் இங்க வந்திருக்கு, அவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் s2. ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஹைட் ஆஃப் த டவர்ல இருந்து இங்க வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்னா இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டோன். செகண்ட் ஸ்டோன் கீழ இருந்து இங்க வந்துட்டாருன்னா செகண்ட் ஸ்டோனுக்கு இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். கிளியரா? இப்போ ரெண்டு ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதுனீங்கன்னா சம் வாஸ் வெரி ஈஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோனுக்கு மட்டும் எடுக்கிறேன். ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டோன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் s1. this s1 is equals to ut plus half at square ஃபார்முலாவை அப்ளை பண்ணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டோனை நீங்க அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றீங்க வித் வெலாசிட்டி v1. சோ v1 பிளஸ் y ஆக்சிஸ்ல இருக்கு, கிராவிட்டி மைனஸ் y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ v1 into time taken, v1 into time taken, இங்க இருக்கிற ஸ்டோன் இங்க வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் t, அதனால v1 into t plus half g into t square. சார் ஏன் மைனஸ் half gt square போட்டிருக்கேன்? velocity பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு, acceleration நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு. சோ அப்ப நான் நெகட்டிவ் போடணும் இல்லையா? இது ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டோன். ஃபார் தி செகண்ட் ஸ்டோன், செகண்ட் ஸ்டோனுக்கு இதே ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்லுங்க. செகண்ட் ஸ்டோனை கீழ இருந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, இந்த இடத்துக்கு வர போறாரு, அவர் கவர் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் s2. சோ this s2 is equals to ut plus half at square. தான் செகண்ட் ஸ்டோனோட u என்ன, ஐ மீன் வெலாசிட்டி என்ன, v2. இங்கேயும் v2 பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு, கிராவிட்டி நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு. சோ v2 times t minus half g into t square. கிளியர்? இதுதான் ரெண்டு ஸ்டோனோட டிஸ்பிளேஸ்மெண்ட். எதுக்கு? tங்கிற டைமுக்கு. இப்போ ரெண்டுக்கும் s1க்கும் s2க்கும் என்ன ரிலேஷன் பாருங்களேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது s2. இந்த s2 யாரெல்லாம் பாருங்க, s2குள்ள யாரெல்லாம் இருக்கா? s2குள்ள ஹைட் ஆஃப் த டவரும் இருக்கு, s1ம் இருக்கு. which means generally this s2 is nothing but height of the tower plus s1. கரெக்ட்டா? s2, this s2 displacement is nothing but height of the tower plus s1. height of the tower plus s1. so s2 is equals to h plus s1. s1 ஓட ஃபார்முலாவை போடுங்க, s2 ஓட ஃபார்முலாவை போடுங்க. h போட்டீங்கன்னா h versus time taken ஓட ரிலேஷன் கிடைச்சிரும். clear? now s2 என்னப்பா? v2 times t minus half g into t square. இது s2 வா?
this S2 is equals to height of the tower plus what? S1. S1 oda formula enna? V1 into T minus of G into T square. Minus of GT square minus of GT square. ரெண்டுமே equation right side லையும் equation left side லையும் இருக்கு. ரெண்டையும் cancel பண்ணிக்கலாமா? Next, இந்த plus V1 into T இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா minus V1 into T னு மாறுமா? So, H is equals to V2 times T minus V1 times T, which means T is common, so V2 minus V1. H is equals to V2 minus V1. Clear? இங்க ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த S2 வேல்யூ S1 வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது S2 பெருசா இருந்து S1 சின்னதா இருக்கணும்னா கண்டிப்பா V2 பெருசா இருந்து V1 சின்னதா இருக்கணும். சார் அப்பதான் இந்த வேல்யூ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவ் ஹைட் வந்து பாசிட்டிவ்ல தான வரப்போகுது. ஏன்னா ஹைட் இட் இஸ் 50 மீட்டர் 100 மீட்டர் மைனஸ் 50 மைனஸ் 100 னா போட்டுருக்கோம் இந்த ஹைட். This height is 50 meter or 100 meter. So இது பாசிட்டிவ்ல வரணும்னா V2 should be maximum, V1 should be minimum. Clear? And one more clue. இதுக்குள்ள இன்னொரு clue யாருன்னு பாருங்க. இங்க பாருங்க. S2 is equals to H plus S1. அப்ப இங்க யார் பெருசு? S2 தான் பெருசு. S2 பெருசா இருந்து S1 சின்னதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா V2 should be maximum, V1 should be minimum. இதே சம்ல இந்த ரெண்டு ஸ்டோனும் இங்க எங்கேயாவது கொலைட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது S1 நெகட்டிவ்ல வந்திருக்குமா? S2 பாசிட்டிவ்ல வந்திருக்குமா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? H is equals to S1 plus S2 னு போட்டுருப்பீங்க. S1 plus S2 போட்டுருப்பீங்க. அந்த கேஸ்ல V1 மேக்ஸிமமா வந்திருக்கும், V2 மினிமமா வந்திருக்கும். கிளியர்? Is this clear? ஸோ இது ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்க கூடாது. நான் சொன்ன இந்த கேஸை புரிஞ்சுக்கணும். நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சம் வரும்போது ஜஸ்ட் நம்பரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இதை அப்படியே எக்ஸாக்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் எக்ஸாக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா? Fine. Next, இன்னொரு கேஸ் இருக்கு. We'll see the second case. Third case. Third case பாருங்க. Same. First stone is projected from the top of the tower with velocity V1 also upward. Second stone is projected at the foot of the tower with velocity V2 same upward. But ரெண்டு ஸ்டோனும் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க எங்கேயோ மீட் பண்ணல, இந்த டவரை விட்டு கீழே எங்கேயோ மீட் பண்றாங்க, இந்த பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. Now the displacement of the second stone is S2 downward. Displacement of the first stone is S2 plus H. அதான் S1 னு கொடுத்திருக்கான். இங்க பாருங்க S1, இது S1. இந்த S1 குள்ள யாரெல்லாம் இருக்கா? S2 இருக்காங்க, அது கூட சேர்ந்து H இருக்கு. So the first clue is S1 is nothing but H plus S2. H plus S2. Clear? இப்போ S1 என்ன, S2 என்ன, ரெண்டையும் கண்டுபிடிச்சு டைரக்டா அப்ளை பண்ணுங்க. And one more point, ரெண்டு பேரும் கிரவுண்ட டச் பண்ணும்போது டைம் இஸ் சேம், அதனால தான் பாயிண்ட் ஆஃப் கொலிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைனாலும் இதுல டயக்ராம் கிளியரா கொடுத்துருக்கு பாருங்க. 0 செகண்ட்ல இந்த செகண்ட் ஸ்டோனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதே 0 செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோனையும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே இன்ஸ்டன்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகே, லைக் இப்படி ஒரே இன்ஸ்டன்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் கீழே வரதுக்குள்ள இவர் கீழே வந்துட்டார். கிளியர்? ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கிரவுண்டுக்கு கீழே வந்து கொலைட் ஆகுறாங்க, டச் பண்றாங்க. நவ the statement for the first stone. For first stone அப்ளை பண்ணுங்க. first stone ஓட initial velocity v1 upward, displacement s1 downward. s1 downward இருக்கா? displacement downward னா அப்ப என்ன பண்ணனும்? minus s1. ஞாபகம் வச்சுக்கோ, போன சம்முக்கும் இந்த சம்முக்கு இருக்கிற டிஃபரண்ட். போன சம்ல ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட்டும் பிளஸ்ல இருந்திருக்கும். S1 பிளஸ் S2 பிளஸ். ஏன் பிளஸ்? சார் S1 அப்வர்ட், S2 அப்வர்ட். S1 மேல தான் இருக்கு, S2 மேல தான் இருக்கு, பாசிட்டிவ் டைரக்ஷன். சோ பிளஸ் எடுத்தோமா. பட் இந்த சம்ல S1 டவுன்வர்ட்,
S2 also downward, but the velocity is upward. அப்ப S1 என்ன பண்ணும்? We should consider negative. ஏன்னா negative directionல இருக்கு. So S1 is minus S1 is equals to U into T. U என்ன? V1. So V1 into T, gravity is downward. So minus of G into T square. Clear? This is for first stone. Now the second stone. The second stone oda velocity V2 same. Second stone oda displacement downward தான். So it should be minus S2. This minus S2 is equals to initial velocity V2 times T minus of G into T square. Clear? Now ரெண்டு பேரையும் எடுத்துட்டு போய் மேல அப்ளை பண்ணுங்க. இது minus S1. அப்ப plus S1 என்ன? Plus S1 is half GT square minus V1 into T. Correct? Minus V1 into T. ஏன்னா இந்த minus போல இது minus, minus of minus will be plus. Same for S2. Plus S2 is equals to half GT square minus V2 times T. அது plus S2 வருது. இப்போ ரெண்டு எடுத்துக்கிட்டு போய் மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. For S1 க்கு பதிலா half G into T square minus V1 times T is equals to H plus S2. For plus S2 is half G into T square minus V2 times T. சார் இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆகுறா? லெஃப்ட் சைட்லயும் half GT square, ரைட் சைட்லயும் half GT square. So half GT square cancel. இந்த minus V2 into T இங்க வந்தா plus V2 into T யா? So H is equals to V2 times T minus V1 times T, which means times T into V2 minus V1. So this is the relation between height versus velocity versus time of two stones for this particular scenario. Is this clear, guys? Is this clear? So sure சொல்றேன், இந்த மாதிரி கான்செப்ட் கேசஸ் மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா பிசிக்ஸை எந்த மாதிரி சம் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸை நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை அனிமேட் பண்ணணும். இந்த கேஸ்ல இந்த இப்படி இருக்கு வியோட டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருக்கு, டைம் டேக்கன் இப்படி வருது. இதே மாறும்போது நம்ம பிளஸ் ஏன் போடுறோம், மைனஸ் ஏன் போடுறோம், அது என்ன சிச்சுவேஷன், இதெல்லாம் நீங்க அனிமேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பிசிக்ஸ் வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட். கிளியர்? ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறையாவே படிச்சிட்டோம் மோஷன் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டியில். இப்போ MCQக்குள்ள போகிறோம். இது வரைக்கும் பார்த்த இந்த தியரி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு தெரியாது, பட் சம் இதை விட வேற லெவலில் இருக்கும். பாருங்க. We'll start with numerical. Okay, clear? So first we will start with some basics questions. Okay, this சும்மா basics தான். போக போக it will like a fire. Okay, like first question. A particle is dropped from the top of a tower. Its displacement in the first 3 seconds and in the last second is same. Find the height of the tower. சார் ஒரு டவரோட ஹைட்ல இருந்து நான் ஸ்டோனை கீழே டிராப் பண்றேன். அந்த டவரோட ஹைட் மேபி ஹெச். இங்க இருந்து நான் டிராப் பண்றேன். டிராப்னா என்ன சொன்னேன்? டிராப் மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0, ரைட்? சரி. டிராப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இந்த ஸ்டோன் கீழே வந்துகிட்டே இருக்கும், கடைசியில கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும். கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும்போது அவரோட வெலாசிட்டி v. இந்த vங்கிற வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? √2/2gh போட்டீங்கன்னா v யோட வெலாசிட்டி கிடைக்க போகுது. ஓகே, பட் அவங்க v எல்லாம் கேட்கல. இந்த क्वेश्चनல கேக்குறது displacement for the first 3 seconds, displacement for the last second, displacement for the last second same. அப்படினா displacement for first 3 second, displacement for the third second, nth second இருக்குல்ல, third second, கடைசியா வர அந்த third second, இங்க வர third second, அதுவும் சேம் அப்படின்னு சொல்றாங்க. I mean sorry, not third second, 1 minute, in the last second. எப்படி third second சேம் ஆக முடியும்? last second. Okay, displacement in the last second same. first 3 secondல கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கடைசி 1 செகண்ட்ல கவர் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம். இது first 3 second, for example இங்க டைம் வந்து 0 second, இங்க டைம் வந்து 3 second. Okay, first 3 secondsக்கும் கடைசி செகண்ட், for example லாஸ்ட் செகண்ட் வந்து nth செகண்ட் வெச்சுக்கோங்களேன். இந்த nth செகண்ட்ல கவர் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் first 3 secondsல கவர் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம். இதுதான் க்ளூ. இங்க இருந்து தான் சம்ம மூவ் பண்ண போறோம்.
first 3 செகண்டுக்கு என்ன பண்ணுவீங்க? For first 3 seconds. First 3 second ஓட displacement என்ன ஃபார்முலாக்கு போகணும்? S equals to ut plus half at square போகணுமா? So displacement for first 3 second is equals to ut plus half at square. இது drop பண்ண stone, so u வந்து 0, u into t is 0. So 0 விட்டுருங்க. Half at square ஏக்கு பதிலா g divide by 2 half at square. t என்ன? First 3 seconds, so 3 square, which means 9 times g divided by 2. 3 square na 9 times g divided by 2. Clear? இது புரிஞ்சுதா? Now for the second statement. Second statement என்ன கொடுத்திருக்காங்க? Last 1 second இருக்கு இல்லையா, அந்த ஒரு particular last secondல cover பண்ண displacement same. Last second எனக்கு என்னன்னே தெரியாது, நான் என்னன்னே வச்சுக்கிறேன் last second. So displacement in the nth second is equals to u plus a by 2. Here a is g, so g by 2 into 2n minus 1. u வந்து 0 என drop பண்ணும்போது initial velocity is 0. So this Sn is equals to g by 2 into 2n minus 1. Clear? So from the question எப்படி என்ன சொல்லிருக்காங்க? S for first 3 and Sn is same. அப்போ இந்த term same தானே? S for first 3 Sn same, which means 9 into g by 2 இங்க g by 2 into 2n minus 1 same. So யாரெல்லாம் cancel ஆகுறாங்க பாருங்க. g by 2 cancel. So 9 is equals to 2n minus 1. In the minus 1 இங்க வந்தா plus 1. So 2n is equals to 9 plus 1. Okay. So 2n is equals to 9 plus 1, which means 10. Okay. So the n is equals to 2, 10 cancel by 5 times. So 5 second. மொத்தமா இந்த ஸ்டோன் எவ்வளவு தூரம் போகுது? 5 செகண்ட் போகுது. கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் டைம் ஆஃப் டிசென்ட்னா கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேக்குறது என்ன? ஹைட் ஆஃப் த டவர். சார் எனக்கு ஹைட் தெரியணும்னா நான் எந்த ஃபார்முலாக்கு போகணும்? height is equals to half g into t square. The total time taken to reach the ground is 5 second. 5வது செகண்ட்ல தான் கிரவுண்ட ரீச் பண்ணுது. அப்ப t is 5. So g க்கு பதிலா 10 divide by 2 into t க்கு பதிலா 5 square. 5 square na evlo? 25. So the answer is 5 into 25, which means 125 meter will be answer. Is this clear? Okay, fine. Next polama. So total அந்த டவரோட height எவ்வளவு இருந்திருக்கு? 125 meter இருந்திருக்கு. Okay, fine. Next question. A particle is dropped from the top of a tower. Find the ratio of displacements in successive time interval. அடுத்த successive time intervalல இவரோட ratio of displacement என்னன்னு கேக்குறாங்க. Okay, listen. So இது may be height of the tower. இப்போ இங்க இருந்து ஒரு ஸ்டோனை நான் drop பண்றேன், which means u is 0. drop பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? மேபி ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பால் இங்க வந்துருச்சு, ரெண்டாவது செகண்ட்ல பால் இங்க வந்துருச்சு, தேர்ட் செகண்ட்ல பால் இங்க வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் S1, செகண்ட் டிஸ்டன்ஸ்ல கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் எனக்கு தேவை. ஓகே, இட் மே பி S2. தேர்ட் செகண்ட்ல கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் மே பி S3. இவங்களோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. மூணு பேருக்குமே இனிஷியல் வெலாசிட்டி 0வா? இனிஷியல் வெலாசிட்டி 0. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த ஃபார்முலா போவீங்க? ஃபார் ஃபர்ஸ்ட் செகண்ட்க்கு எந்த ஃபார்முலா போகணும்? S equals to ut plus half at square. இனிஷியல் வெலாசிட்டி 0வா? சோ ut டேர்ம் போய்டும். half at square, which means g by 2 into ஃபர்ஸ்ட் செகண்ட்னால 1 ஸ்கொயர். கிளியர்? S1 முடிஞ்சது ஃபர்ஸ்ட் செகண்ட்க்கு. செகண்ட் செகண்ட்ல கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் வேணும்னா எந்த ஃபார்முலாக்கு போகணும்? S nth second formula. Here n is 2. So Sn is equals to u plus a by 2 into, again u is 0. a க்கு பதிலா g by 2 into 2 of n க்கு பதிலா 2 போடணும். ஏன்னா செகண்ட்ல கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மென்ட் எனக்கு வேணும். So n க்கு பதிலா 2 minus 1. Okay, so
g by 2 into 2 of 2 is 4, 4 minus 1, which means 3 times g by 2. இது என்னது secondல cover பண்ண displacement. Next, third secondல cover பண்ண displacement. Again use nth second formula. Sn is equals to u plus, okay, so u term வந்து 0 ஆயிடும் plus a க்கு பதிலா g by 2, acceleration is a, அதனால g, so g by 2 into 2 of, இங்க n என்னது third second நால n is 3, so 2 into 3 minus 1, which means 6 minus 1 is 5, so 5 g by 2. Now the ratio S1 is to S2 is to S3, இவங்களோட ரேஷியோ கேக்குறாங்க. S1 is g by 2, S2 is 3 into g by 2, ரெண்டு பேருக்கு காமன் என்ன g by 2 கேன்சல் பண்ணீங்கன்னா this is 1 is to 3. இப்போ இவங்களுக்கு ரேஷியோ 3 is to 5, என்ன g by 2 டிவைட் ஆயிடுமா, so the ratio is 1 is to 3 is to 5 is to 7 is to 9 is to 11 is to னு போயிட்டு இருக்கும். Clear? So for consecutive time interval, keep it in mind, for consecutive time interval, sir time same ஆ இருக்கும்போது அடுத்தடுத்த same time intervalல இவர் கவர் பண்ற டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கும்னா 1 is to 2 is to, I mean 1 is to 3 is to 5 is to னு இருக்கும். சார் இது ஃப்ரீ ஃபால்க்கு மட்டும் கிடையாது, for any kind of uniform acceleration, for any kind of uniform acceleration motion னே சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் ஒரு பர்టిక్యులர் டைமுக்கும் அதே மாதிரி வர அடுத்த டைமுக்கும் அதே மாதிரி வர அடுத்த டைமுக்கும் இருக்கிற டிஸ்பிளேஸ்மென்ட் ரேஷியோ ஆல்வேஸ் 1 is to 3 is to 5. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் எரேஸ் பண்ணிட்டு இங்கே நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, காப்பி பண்ணியாச்சா? கிளியர்? ஸோ இதை கேன்சல் பண்ண போறேன். ஃபைன், லிசன், இங்கே பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு a car, okay, a car is moving with some initial velocity, சார் 0 இருக்கலாம் 0 இல்ல இருக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இங்க இருக்கிற ஆக்சிலரேஷன் a, இந்த கார் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு டைம்ல நோட் பண்றேன் கார் இங்க வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமா இங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து 4 செகண்ட் வச்சுக்கோங்களேன், 4 செகண்ட். இந்த 4 செகண்டுக்கு இவர் கவர் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் x. அடுத்த 4 செகண்ட், அதாவது 8வது செகண்ட் போகும் இல்லையா இந்த கார், நெக்ஸ்ட் 4 செகண்ட். இப்போ இவங்க ரெண்டு பேருமே கன்சிக்யூட்டிவ் டைமா? சார் 1 2 3 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் 4 செகண்ட், நெக்ஸ்ட் 4 செகண்ட், சார் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட், நெக்ஸ்ட் 4 செகண்ட்னா இவரும் சேம் டைம் இன்டர்வெல்ல. இப்போ இவர் என்ன டிஸ்டன்ஸ் போவார்னா 3 times x தான் போவார். இதை கால்குலேட் பண்ண தேவையில்லை if acceleration constant. அடுத்த 4 செகண்ட் மறுபடியும் இன்னொரு 4 செகண்ட் கழிச்சு ஒரு டிஸ்டன்ஸ் போயிருப்பாங்கல்ல, அது எவ்வளவு இருக்கும்? 5 times x ஆ இருக்கும். அடுத்த 4 செகண்டுக்கு அப்புறம் 7 times x ஆ இருக்கும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. Clear? For consecutive time intervals in uniform acceleration, the displacement covered by the particle is always in the ratio of 1 is to 3 is to 5. Keep it in mind. Time interval same ஆ இருக்கணும் சார், அவ்வளவுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இது ஃபர்ஸ்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பால் எங்கேயோ இருந்து வந்திருக்கு, இந்த கார் எங்கேயோ இருந்து வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 20 செகண்ட் போயிடுச்சு, இது 24வது செகண்ட், இது 28வது செகண்ட், which means 24. இங்க பாருங்க, இது வந்து 20th செகண்ட், இது 24th செகண்ட், இது வந்து 28th செகண்ட். இப்போவும் 4 4 4 கன்சிக்யூட்டிவ் டைம் தானே. இது இன்பிட்வீன்ல எங்கேயோ நடக்குது சார், இதுக்கு முன்னாடி 20 செகண்ட் முடிஞ்சிருச்சு, எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் டைம் இன்டர்வல் கன்சிக்யூட்டிவா இருந்துச்சுன்னா displacement should be x is to 3x is to 5x. Keep it in mind. இங்க யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் x axis, பட் இந்த சம்ல யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் y axis. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எங்க எதுவுமே வித்தியாசம் கிடையாது. ஆக்சிலரேஷன் இங்க x axis, இந்த சம்ல ஆக்சிலரேஷன் y axis. அவ்வளவுதான், சிம்பிள். Is this clear? Clear guys? So இதை விட பயங்கரமான சம்லாம் வருது இப்போ. ஓகே, பார்க்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க, இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், கன்சிக்யூட்டிவ் டைம் இன்டர்வல், the displacement is 1 is to 3 is to 5. That's all. Okay? Fine. Next question. A particle is dropped from the top of the tower
find the ratio of time in falling successive distances. போன கேட்ட क्वेश्चनல டைம் இன்டர்வல் கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுனா சக்சசிவ் டைம் இன்டர்வலுக்கு என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டாங்க இல்லையா? இப்போ for successive displacement sir distance successive ஆ இருந்துச்சுனா ratio of time என்னன்னு கேக்குறாங்க. ratio of time. Listen. So a ball is dropped with velocity 0 drop. இல்ல u ஆ இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே? இப்போ அடுத்த distance. இப்போ first cover பண்ண distance x. next cover பண்ண போற distanceம் x தான். அதுக்கு அடுத்து கவர் பண்ண போற டிஸ்டன்ஸும் x ஆ இருந்துச்சுனா ஃபார் ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்டன்ஸ்க்கு இவங்க எடுத்துக்கிற டைம் என்னன்னு கேக்குறாங்க. t1 t2 t3 என்ன? அதான் क्वेश्चन. கிளியரா? இப்போ distance is same, we need to find the time ratio. இதுக்கு எந்த பாயிண்ட் யூஸ் பண்ணலாம்னு பாருங்களேன். லிசன். இப்போ ஸ்டோன் இங்க வந்திருக்கு. First distance is x, time taken is u, here acceleration is g. First x t யும் கண்டுபிடிப்போம். என்ன பண்ணலாம்? x is equals to ut plus half at square. So this x is equals to u வந்து 0, initial velocity 0, u into 0, 0 ஆயிடும், plus half at square which means g by 2 into t square is nothing but t1 square. இங்க t ங்கிறது t1 ஃபர்ஸ்ட்க்கு. இந்த செகண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த t1 க்கு அதே x வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற velocity தான் u ஆ மாறும். ஏனா இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் x. x எங்க ஸ்டார்ட் பண்ணுதோ அங்க இருக்கிற velocity u. அதோட டைம் t. இப்போ எனக்கு இந்த velocity என்னன்னு தெரியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏன் இந்த x கண்டுபிடிக்கணும்? நான் இந்த x கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இது எவ்வளோ? 2x. So this 2x. இந்த 2x ஓட இனிஷியல் velocity மறுபடி 0 தானே? இப்போ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? So this 2x is equals to 0 plus, but the time taken is t1 plus t2. Sorry, இங்க t1, இங்க t2. So the total time is t1 plus t2. So displacement is equals to ut, u0 அந்த term 0 ஆயிடுது, plus half at square which means g by 2 into t square க்கு பதிலா என்ன பண்ணணும் இங்க? t1 plus t2 the whole square. Clear? Next 3x. 3x க்கு என்ன வரும்? Same initial velocity 0. So this 3x square is 3x is equals to half g t1 plus t2 plus t3 the whole square, which means 3x is equals to g by 2 into t1 plus t2 plus t3 the whole square. Clear? Fine. இங்க t1 என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் t1. This t1 is equals to இந்த 2 அங்க போய் மல்டிப்ளை பண்ணிச்சுனா 2x divided by g ஓட ரூட். கரெக்ட்? நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்க. இந்த 2 இங்க போச்சுனா 4x divided by g ஓட ரூட் யாருக்கு ஈக்குவல்? t1 plus t2 க்கு ஈக்குவலா? சரி, இந்த ஈக்குவேஷன் பாருங்க. 2x is equals to g by 2 into t1 plus t2 the whole square. இந்த 2 இங்க போய் மல்டிப்ளை பண்ணினா 2 2s are 4. So 4x. Okay? 4x divided by g. 4x divided by g is equals to t1 plus t2 the whole square. Square எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க taking root on both side. அப்ப என்ன ஆகும்? root over 4x divided by g is equals to t1 plus t2. Clear? இப்போ ஆல்ரெடி t1 னா root 2x by g ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இத கொண்டு வந்து t1 க்கு போடுங்க. So this t2 is equals to இந்த t1 term இங்க வந்தா மைனஸ் ஆகுமா? Which means root over 4x divided by g minus root 2x divided by g. Clear? So இதுல 4ங்கற term வெளிய எடுத்தீங்கன்னா 2 ஆ மாறும். இது root 2. அப்ப இந்த term எப்படி வருது பாருங்க. 2 into root x by g minus root 2 into root x by g. 2 minus root 2. 2 minus root 2 t ஓட இதுல காமன் root x by g வெளிய எடுத்தீங்கன்னா 2 minus root 2. நெக்ஸ்ட் இதுல போறேன். இதுல சம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால நெக்ஸ்ட் ஓகே. எனிவேஸ் நான் இந்த இடத்துல போடுறேன்ப்பா. இது ப்ரீவியஸ் சம் தான். ப்ரீவியஸ் சம்மோட மீதி பார்ட் இங்க போறேன். அப்புறமேட்டு எரேஸ் பண்ணிட்டு இந்த சம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சரி, இங்க பாருங்க. நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? t1 ங்கிறது √2x ஆர் ஐ கேன் சே இதுல நம்ம இத கொஞ்சம் இன்னும் ஈஸியா மாத்துறதுக்காக இந்த ஆன்சரை இப்படி எடுக்காதீங்க. ஏனா காமன் இஸ் √2.
இவருக்கும் ரூட் 2 காமனா இருக்கு, இவருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துலயுமே ரூட் 2 காமனா இருக்கு. ரூட் 2 காமனா வச்சுப்போம். ஓகேவா? அப்ப இந்த டேர்ம்ல ரூட் 2 மட்டும் இத வந்து ரூட் 2 into 2 னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இந்த 4 ஐயோ 1 minute பென் போலாம் 1 minute. இந்த 4 2 into 2 னு பண்ணலாமாப்பா? அப்படினா root 2 into root 2x divided by g minus root 2x divided by g. இது t2 ஓட வேல்யூ. t1 ஓட வேல்யூ என்ன? root 2x divided by g. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து t3 ஐ கால்குலேட் பண்ணுங்க. t3 கன் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? 3x is equals to g by 2 into g by 2 into t1 plus t2 plus t3 the whole square. Again by taking root on both side, இந்த term இங்க போச்சுனா 6x divided by g ஓட root is t1 plus t2 plus t3. இந்த t1 இங்க வந்தா minus t1, t2 இங்க வந்தா minus t2. So root of 3 into 2x divided by g. Sir 6 root 3 times 2 னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இந்த plus t1 இங்க வந்தா minus t1. t1 ஓட ஆன்சர் என்ன? root 2x divided by g. So root 2x divided by g. Then t2 term இங்க வந்தா minus t2. Minus t2 ஓட வேல்யூ என்ன? root 2 times 2x divided by g. root 2 times root 2x divided by g. Clear? This is equals to t3. இப்போ இவங்க மூணு பேத்துக்கு யாரு காமன் பாருங்க. காமன் இஸ் root 2x by g. அதான் காமன். கிளியர்? ஸோ t3 ஓட வேல்யூ root 3 minus of root 1 into root 2. I mean root 2 இந்த டேர்ம் வந்து 1 டேர்ம் வரும், இங்க வந்து 2 டேர்ம் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க t1 plus t2 ஓட ஆன்சரை கூட சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு t1 plus t2 ஓட ஆன்சரே இங்க இருக்கா? root 2 minus 1 of root gx by g. அதானே இந்த t1 t2 ஓட வேல்யூ. நீங்க டைரக்டா அதவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியா முடியும். நம்ம அது பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த plus t1 minus t2 இருக்கு இல்லையா, அந்த டேர்முக்கு மட்டும் நீங்க இந்த t1 plus t2 ஓட வேல்யூ இதவே அப்ளை பண்ணுங்க. root over 4x by g வே அப்ளை பண்ணுங்க. root over 4x which means root over 2 of 2x divided by g. This is equals to t3. Okay, for getting easy answer அதுக்காக தான் உங்களுக்கு ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இத சூஸ் பண்ணனும். பட் நான் ஈஸி ஆன்சருக்காக இந்த டேர்மை எடுத்துக்கிறேன். t1 plus t2 இங்க வந்தா minus of t1 plus t2. t1 plus t2 ஓட ஆன்சர் என்ன? root 4x divided by g. root 4 2 into 2 னே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ இந்த டேர்ம்ல யாருப்பா காமன்? root 2x by g, root 2x by g. அப்போ t3 எதுக்கு ஈக்குவல்னா root 3 minus root 2 into root 2x by g. இது t3. t2 என்ன வந்துச்சு? t2 ஓட வேல்யூ root 2 minus 1. இந்த டேர்ம்ல root 2x by g காமன். வெளில எடுத்தீங்கன்னா root 2 minus 1 னா. So root 2 minus 1 into root 2x divided by g. Okay, now t1 ஓட ஆன்சர் root 2x divided by g. சார் மூணு பேத்துக்குமே காமன் root 2x by g, root 2x by g. அப்ப டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த root 2x by g டிவைட் ஆச்சுனா 1 ஆ மாறுமா? இவரோட டேர்ம் root 2 minus 1 ஆகுமா? இவரோட டேர்ம் root 3 minus root 2 ஆகுமா? டிவைட் பண்ணும்போது சொல்றேன். t1 டிவைட் பை இப்படி பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. t1 டிவைட் பை t2 டிவைட் பை t3 என்ன ஆகும்? t1 க்கு பதிலா எல்லா ஆன்சரையும் போடுங்க. t1 ஓட ஆன்சர் என்ன? root 2x divided by g. Divide by root 2 க்கு என்ன பண்ணுவீங்க? root 2 minus 1 into root 2x. Okay, so root 2 minus 1 into root 2x divided by g. Okay, அடுத்து divide by t3 ஓட வேல்யூ என்ன? root 3 minus root 2 into root 2x divided by g. எல்லாத்துக்கும் காமன் என்ன? root 2x by g, root 2x by g, root 2x by g. Okay, so 1 by root 2 is 2. அப்ப ஆன்சர் 1 is 2. இவருக்கு 1, இவருக்கு root 2 minus 1, இவருக்கு root 3 minus root 2. So this is answer. இந்த ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. Clear? For consecutive equal displacement, அடுத்த equal displacement கவர் பண்றதுக்கு டைமோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா 1 is to root 2 minus 1 is to root 3 minus root 2 இருக்கும். Clear? Is this clear?
ஃபைன், இதை காப்பி பண்ணிவிடுங்க. நான் இதை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இந்த சம்மோட ஆன்சர் இது கிடையாது, இது ப்ரீவியஸ் சம்மோட ஆன்சர். இந்த சம்மோட ஆன்சர் தான் இது. கிளியரா? Shall I move to the next question? Next question, guys. Fine. Next question போலாம். இதை நான் clear பண்ணிடுறேன். Listen. Question பாருங்க. A ball is thrown upward with an initial velocity of 10 meter per second from a rooftop of 40 meter. ஒரு 40 meter height இருக்கிற டவர்ல இருந்து, ஒரு 40 meter height இருக்கிற டவர்ல இருந்து a ball is thrown upward. A ball is thrown upward with velocity of not 40, it is 10 meter per second. Okay, 10 meter per second velocity la a stone is projected. 10 meter per second. இங்க யாரெல்லாம் நீ கால்குலேட் பண்ணணும்? its velocity on hitting the ground. சார், இது கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது இவரோட velocity என்னன்னு கேட்குறாங்க. இந்த கேஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா ஜஸ்ட் அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா you will get answer. Okay, then the time of flight. சார், கீழே வர வரைக்கும் இருக்கிற time of flight என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் maximum height. சார், இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது maximum height from the ground-ஆ from the tower-ஆன்னு கேட்கணும். அது சொல்லணும். ஓகேவா? from the tower-னா இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இது from the tower. டவர்லேருந்து இவர் போகிற maximum height இவ்வளோ தான். from the ground-னா இது from the ground. ஸோ கொஸ்டின்ல இது ரொம்ப ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டில் எதுவுமே நான் ரெண்டுமே சால்வ் பண்ணுறேன். பட் நீங்கள் எது கொஸ்டினில் கேட்குறானோ அதுக்கு தான் போகணும். ஃப்ரம் த டவர் இதுதான் மேக்ஸிமம் ஹைட். ஃப்ரம் த கிரவுண்ட் இது மேக்ஸிமம் ஹைட். ஃப்ரம் த டவர் இது மேக்ஸிமம் ஹைட். ஓகே, ஸோ அதை கேட்குறாங்க. நெக்ஸ்ட், த டைம் இட் இஸ் 15 மீட்டர் பிலோ த ரூஃப் டாப். இந்த ஸ்டோன் மேலே போகிற ஸ்டோன் கீழே வரும் இல்லையா, இது எக்ஸாக்ட்லி அட் த சேம் லெவல் ஆஃப் டவர் ஹைட். இப்போ டவரோட ஹைட்ல இருந்து பிலோ 15 மீட்டர் இங்க வரும்போது என்ன டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டவரோட டாப்ல இருந்து பிலோ 15 மீட்டர் வரும்போது என்ன டைம் எடுக்கும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கிருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு என்ன டைம், இங்கிருந்து இங்கே வரைக்கும் வர்ற டைம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அது டைம் ஆஃப் ஃப்ளைட். கிளியர்? இந்த 4 காம்பனண்ட்டை 5 காம்பனண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை நல்லா கவனிங்க. ஆல்மோஸ்ட் இதில் இருக்க எல்லாத்தையுமே ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டவரோட டாப்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, சரி, சால்வ் பண்ணலாமா ஒன்றுனா? நெக்ஸ்ட், ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இட்ஸ் வெலாசிட்டி ஆன் ஹிட்டிங் த கிரவுண்ட். சார், கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அவரோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறது பெட்டர்னா, டைம் ஆஃப் ஃப்ளைட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட், அதாவது பி செக்ஷன், டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதுக்கு? ஃபஸ்ட் பேசிக் கான்செப்ட் இதுதான். இந்த கான்செப்ட் தானே அதுவே. டைம் ஆஃப் ஃப்ளைட் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? minus h is equals to u into time of flight minus of g into time of flight square. Correct? So minus height is equals to, reason yes or minus height downwards இருக்கு. Okay, நீ ஆப்ஜெக்ட்டை மேலே ப்ரொஜெக்ட் பண்ற. So u is positive, h is negative. So minus height is equals to u into time of flight. U is 10 meter per second. So 10 meter per second into time of flight minus of g க்கு பதிலா 10 into time of flight square. Clear? Here height is 40 meter. So height யும் மாத்திரலாமா? height க்கு பதிலா 40 அப்ளை பண்ணுங்க. So minus 40. இல்ல ஈக்குவேஷன்லமே 10 இருக்கு. ஸோ 10 கேன்சல் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் இங்க டைம் ஆஃப் ஃப்ளைட் minus 1/2 into time of flight square multiply with 2, எல்லாத்தையுமே multiply with 2 பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் 2 into 4 is minus 8 is equals to 2 times time of flight minus time of flight square. இந்த டேர்ம் இங்க எடுத்துட்டு வாங்க, இந்த டேர்மையும் இங்க எடுத்துட்டு வாங்க. அது என்ன மாறும்? time of flight square plus ஆகும் minus 2 into time of flight minus 8 is equals to 0. Clear?
then இதுதான் ஈக்குவேஷன். இது எப்படி இருக்கு? இட்ஸ் லைக் a quadratic equation. ஸோ இது என்ன பண்ணணும் ஆக்சுவலா, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது -2 வரணும். இஸ் தட் -2? எஸ், -2 ப்ளஸ் டைம் ஆஃப் லைட். ரெண்டு பேரை மல்டிப்ளை பண்ணும்போது 8 வரணும். எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 2 வரணும், மல்டிப்ளை பண்ணா -8 வரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பர் சொல்லுங்க? 2 into 4 தான். 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 2 எடுத்துட்டு வர முடியும். ஆனா -2 வரணும்னா then 4 should be minus. கரெக்ட்டா? So -2 2 into -4 it is -8. 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 Clear? 2 into -4 is -8. So இதுல time of flight can be 2 ஆவும் இருக்கலாம் or time of flight can be -8 ஆவும் இருக்கலாம், right? Which means 2, it is 4. Okay, t plus 2 actually ரெக்கார்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டாங்க. அவங்கள வெளில போங்கன்னு சொல்கிறதுல தான் நான் ஏதோ மாற்றி பேசிட்டேன். அதனால தான் அவங்கள போங்கன்னு சொல்லிருந்தேன். ஓகே ஒரே நிமிஷம் சொல்லுங்க. 2 இருக்கலாம், -4 இருக்கலாம். ஸோ 2 plus 2 time of flight plus 2 time of flight -4 is equals to 0, which means time of flight can be -2 or +4. சரி, -4 அங்கே போனால் +4, +2 அங்கே போனால் -2. ஸோ இதில் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாமா? We should not consider. இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்? டைம் cannot be negative. அப்போ எது டைமாக இருக்கணும்? 4 seconds. So the time of flight is 4 seconds. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற ஸ்டோன் கிரவுண்டை வந்து ரீச் பண்ண வரைக்கும் அவர் எடுத்துக்கிட்ட டைம் டேக்கன் இஸ் 4 seconds. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? The velocity when it is reaches the ground. Ground reach பண்ணும்போது என்ன velocity ன்னு கேட்டாங்க இல்லையா? இப்போ அதை கால்குலேட் பண்ணலாம். இந்த ஸ்லைடை இப்போ நான் erase பண்ண போறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இங்க இருந்து ஸ்டோனை நம்ம ரிலீஸ் பண்றோம். இங்க இருந்து ஸ்டோனை நம்ம ரிலீஸ் பண்ணல, த்ரோ பண்றோம் வித் 10 மீட்டர் per second velocity. இந்த ஸ்டோன் மேலே போயிட்டு கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுது. மொத்தமா என்ன டைம் எடுக்குது? மொத்தமா எடுத்த டைம் is 4 seconds. The total time taken is 4 seconds. கரெக்டா? இப்போ 10 மீட்டர் per secondல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணா மேல போகிறதுக்கு என்ன டைம் எடுக்கும்? இந்த டைமை நான் t ஸ்மால் t ன்னு வச்சுக்கிறேன். இங்க இருந்து இங்க போக மட்டும் என்ன டைம் எடுக்குது கண்டுபிடிக்க முடியுமா? அந்த ஃபார்முலா என்னது? டைம் ஆஃப் அசென்ட் ஃபார்முலா. ஏன்னா இது வெர்டிகல் அப்வர்ட், இங்க இருந்து மேல போகிற வரைக்கும் வெர்டிகல் அப்வர்ட் மோஷன், மேல இருந்து கீழே வர வரைக்கும் இருக்கிறது ஃப்ரீ ஃபால். இப்போ இங்க இருந்து மேல போகிற டைம் t, அந்த டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்? இனிஷியல் வெலாசிட்டி u டிவைட் பை g is equals to time of ascent. இங்க டைம் ஆஃப் அசென்ட் நான் t ன்னு எடுத்திருக்கேன். so this t is equals to u by g. இங்க u என்ன? எந்த வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணீங்க? நீங்க 10 மீட்டர் per secondல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. gravity is 10. அப்போ t is equals to 1 second. கீழ இருந்து மேல போக 1 செகண்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுது? பால் வரும்போது 1 செகண்ட் முடிஞ்சிருச்சு. திருப்பி இந்த பால் கீழே வரும்போது கரெக்டா இந்த ஹைட்டுக்கு வரும்போது 2வது செகண்ட் ஆகுமா? சார், வெர்டிகல் அப்வர்ட் மோஷன்ல இருக்கிற டைம் ஆஃப் அசென்ட்டும் அதே ஸ்டோன் கீழே வரும்போது சேம் ஹைட்டுக்கு வரும்போது டைம் ஆஃப் டிசென்ட்டும் சேம்னு படிச்சோமா? டைம் ஆஃப் அசென்ட் அண்ட் டைம் ஆஃப் டிசென்ட் இஸ் சேம். கீழே இருந்து மேலே போக 1 செகண்ட், மேல இருந்து கீழே வர 1 செகண்ட். இப்போ மொத்தமா 2 செகண்ட் முடிஞ்சது. அப்போ மேல இருந்து இங்க வர்றதுக்கு இன்னும் மீதி 2 செகண்ட் தானே எடுத்துக்க முடியும். ஏன்னா மொத்தமா 4 செகண்ட். 4 செகண்ட்ல 2 செகண்ட் முடிஞ்சது. அப்போ இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 2 செகண்ட். இந்த 2 செகண்டை வச்சுக்கிட்டு வேற என்ன பண்ண முடியும்? எப்படி வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது சார்னா இங்க பாருங்க. திஸ் இஸ் த ட்ரிக். இந்த இடத்துல ஸ்டோனோட வெலாசிட்டி 10 மீட்டர் per செகண்டா? ரீசன் என்ன? இது ரெண்டும் சேம் ஹரிசாண்டல் லெவல். So upward velocity, downward velocity should be 0. For downward motion, sir, இந்த particular point மட்டும் கவனிங்க. இங்க initial velocity 10 meter per second, கடைசியா இருக்கிற final velocity எனக்கு தேவை. downward இருக்கிற acceleration is g. So v minus u is equals to a into t. v minus u is 10 is equals to a is gravity into t. மொத்தமா இங்க என்ன டைம் எடுக்குது? 2 செகண்ட் எடுக்குதா?
மொத்தம் 4 செகண்ட்ல இது மட்டும் 2 செகண்டா அப்படியே அப்ளை பண்ணுங்க. v minus 10 is equals to gravity is 10 into இதுக்கு மட்டும் எடுக்கிற டைம் வந்து it is 2. Time is 2. Clear? இதோட டைம் 2. So 10 2s are 20 minus 10 அங்க போச்சுனா plus 10. So v is equals to 30 meter per second. Ground என்ன velocityல hit பண்ணுவாரு? 30 meter per secondல hit பண்ணுவார். Is this clear? Is this clear guys? Fine. Next கண்டுபிடிப்போமா? Third என்ன கேட்டிருந்தாங்க? So first கண்டுபிடிச்சிட்டோம், செகண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். Okay? First கேட்டதுக்கு 30 meter per second. Second கேட்ட time of flight என்னன்னு பார்த்தோம்? 4 second. கண்டுபிடிச்சிட்டோமா? Next, the maximum height. சார் மேக்ஸிமம் ஹைட்டில் ரெண்டு கிளியராக அவங்க சொல்லணும்னு சொன்னேன். அந்த ரெண்டையுமே இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகே, erase on the full slide. மறுபடி அந்த டயக்ராமை நான் போட்டுக்கிறேன். ஸ்டோனை நான் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறேன் வித் 10 மீட்டர் பர் செகண்ட். இந்த ஸ்டோன் மேலே போயிட்டு கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணும்போது அவரோட வெலாசிட்டி 30 மீட்டர் பர் செகண்ட்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதில் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2 செகண்ட் எடுத்துக்கிறாரு. இங்கிருந்து மேலே போகிறதுக்கு 1 செகண்ட் எடுக்கிறாரு. மேல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு 1 செகண்ட் எடுக்கிறாரு. இங்க இருக்கிற அதே வெலாசிட்டில தான் கீழே விழுவாரு. அதுவும் நமக்கு தெரியும், 10 மீட்டர் பர் செகண்ட்ல விழுவார். இப்போ அவங்க கேட்கறது என்ன? மேக்ஸிமம் ஹைட். ஓகே, இப்போ ரெண்டு மேக்ஸிமம் ஹைட் பாசிபிள். இந்த ஹைட்டும் பாசிபிள். மேபி இந்த ஹைட்டை h1 ன்னு வச்சுக்கிறேன். இந்த டவர் எவ்வளோ ஹைட்ல இருக்கு? 40 மீட்டர் ஹைட்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் h1 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது மேக்ஸிமம் ஹைட் ஃப்ரம் த டவர். From the ground, h1 plus 40. Simple. இப்போ h1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? h1 versus time ஃபார்முலா இருக்கா? இங்க இருந்து இங்க போக எடுத்துக்கிற டைம் 1 செகண்ட். சோ இந்த டைமையும் ஹைட்டையும் ரிலேட் பண்ற ஃபார்முலா என்னது? h equals to half gt square. h equals to half gt square. So this h1 is equals to half g க்கு பதிலா 10 into t is 1, so 1 square, which means 10 by 2 na 5 meter. Sir, in the height 5 meter. இது எங்கப்பா? From the top of the tower. இல்லனா height of the tower plus h1. இதுக்கு பேர் என்னது? From the bottom or ground of. From the bottom of the tower or from the ground, the height is capital H plus h1, which means height of the tower plus maximum height from the tower. அப்படினா எவ்வளோ? So 40 plus 5, 45 meter will be the answer. Okay, so 5 meter ஆவும் இருக்கலாம், 45 ஆவும் இருக்கலாம். இதுக்கு ரெண்டு ஆன்சர். ஏனா 5 மீட்டர்ங்கிறது from tower, 45 மீட்டர்னா from ground. So question அவன் எதை கேட்டிருக்கானோ நீ அதை தான் எழுதணும். ஓகேவா? லாஸ்ட், the time to return to roof level. Okay, time taken to return roof level ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சிட்டோம்பா. ரூஃபோட லெவலுக்கே வரும்போது என்ன டைம் எடுத்துருப்பாருங்க. நீங்க ரிலீஸ் பண்ணதுல இருந்து இந்த ஸ்டோன் மேல போயிட்டு ரூஃபோட லெவலுக்கு வரும்போது என்ன டைம் எடுத்திருப்பாரு? 2 செகண்ட் யூஸ் பண்ணிருப்பாரு. மேல போக 1 செகண்ட், மேல இருந்து இங்க வர 1 செகண்ட். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா? So which is 2 செகண்ட். கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட், the time taken for the stone when it is 15 meter below the roof level. ரூஃப் லெவல்ல இருந்து கீழே 15 மீட்டர் வரும்போது டைம் டேக்கன் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டோன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 15 மீட்டரா இருந்துச்சுன்னா 15 மீட்டருக்கு வரும்போது டைம் டேக்கன் என்னன்னு கேட்குறாங்க. சார் சிம்பிள், ஆல்ரெடி இவரோட வெலாசிட்டி 10ன்னு தெரியுமா? எனக்கு டைம் தெரியணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 15 மீட்டர். யூஸ் த ஃபார்முலா S equals to ut plus half at square formula. அவ்வளவுதான். Displacement 15 meter. So 15 is equals to இதுதான். இது மட்டும் ஒரு பார்ட்டா எடுத்து சம் சால்வ் பண்றோம். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 10 ன்னு தெரிஞ்சிருச்சு. So 10 into எனக்கு தேவைப்படுற டைம் is t. இதுக்கு உண்டான டைம் t. ஓகே, plus half a க்கு பதிலா g divided by 2 into t square. யாரெல்லாம் கேன்சல் ஆகுறா பாருங்க. 5 வால கேன்சல் பண்ணலாமே எல்லாத்தையுமே. இவரை 5 வால கேன்சல் பண்ணா 2 2 2 கேன்சல். இவரை கேன்சல் பண்ணா 2, இவர் வந்து 3. சோ t ஸ்கொயர், ஓகே, t ஸ்கொயர் plus 2t. இந்த டேர்ம் அங்க போனா
minus 3 is equals to 0. Again, add பண்ணா 2 வரணும், multiply பண்ணா 3 வரணும். அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கணும்? 1 and 3 தான் இருக்க முடியும். But 1 and 2 add பண்ணா 1 and 3 add பண்ணா 2 வர முடியாது. அப்ப ஒருத்தங்க மைனஸா இருக்கணும்னா 1 should be minus. So minus 1 into 3 add பண்ணா plus 2. Minus 1 into 3 multiply பண்ணீங்கன்னா it will be minus 3. So multiply பண்ணா 3 வருது, add பண்ணா 2 வருது. அப்போ இங்க ரூல் என்ன? டைம் minus 1 ஆவும் இருக்கலாம், plus 3 ஆவும் இருக்கலாம். அப்ப minus 1 அங்க போச்சுன்னா time can be plus 1 second or time can be minus 3 seconds, but minus 3 in time not possible. So 1 second. சார் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 1 செகண்ட் எடுத்திருப்பாங்க. பட் क्वेश्चनல கேட்டது ரூஃபோட லெவல்ல இருந்து கீழே வர்றதுக்கு எடுக்கிற டைமை கேட்கல, டோட்டல் டைம் டேக்கன் கேட்டிருக்காங்க. சோ இங்க இருந்து இங்க வர 2 செகண்ட், இங்க இருந்து இங்க வர 1 செகண்ட், அப்ப மொத்தமா எவ்வளோ? 3 செகண்ட் டைம் எடுத்துப்பாரு. At third second, the stone will be at 15 meter below the roof level. I hope this is clear, guys. Is this clear? Shall I move to next? Fine. We'll move the next question. From the top of a building, which means at 125 meter height, water drops are falling at equal time intervals, such that when the first drop is reaching the ground, the fifth drop is just starts. Find the time between the successive drops. ஒவ்வொரு டிராப்ஸ்க்கும் நடுவில் என்னென்ன டைம் இன்டர்வல்ஸ்ல கீழே போட்டுருந்துருப்பாங்க அந்த டிராப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது ஒரு சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலி. ஓகே, இது அழகாக புரிஞ்சிருச்சிங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இங்கே பாருங்க, ஒரு டவரோட ஹைட் வந்து h. இங்கேருந்து நான் ஒவ்வொரு ட்ராப்பாக ரிலீஸ் பண்ணுறேன். நான் ரிலீஸ் பண்ண ட்ராப் இங்கேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டே வரும் இல்லையா? இந்த ட்ராப்பை ரிலீஸ் பண்ணி மேபி இந்த ட்ராப் இப்போ இங்கே வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் நான் ரெண்டாவது ட்ராப்பை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ராப் என்ன பண்ணும்? இங்கே போகும். ரெண்டாவது ட்ராப் இங்கே வரும். இப்போ தேர்ட் ட்ராப்பை ரிலீஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ட்ராப் இங்கே போகும், இந்த ட்ராப் இங்கே வரும், இந்த ட்ராப் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இப்போ ஃபோர்த் ட்ராப்பை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ ஃபிஃப்த் ட்ராப் கீழே வரும்போது புரியுதா? ஃபர்ஸ்ட் ட்ராப் இப்போ இந்த இடத்துக்கு வருது. அப்போ நான் எக்ஸாக்டாக ஃபிஃப்த் ட்ராப்பை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்ல வராங்க. அதான் இங்கே இதில் சொல்ல வர கொஸ்டின். When the first drop reaches the ground, second drop அப்பதான் என்ன ஆகுது? It starts to fall. அப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ இங்க வந்து செகண்ட் டிராப் இருந்திருக்கும், இங்க வந்து தேர்ட் டிராப் இருந்திருக்கும், அந்த மாதிரி. ஓகே, இது வந்து ஃபோர்த் டிராப் இருக்கும். 1 இது செகண்ட் டிராப், இது தேர்ட் டிராப், இது ஃபோர்த் டிராப், இது ஃபிஃப்த் டிராப். இப்போ क्वेश्चनல கேக்குறது என்னன்னா, what is the time interval between the drops? சார் இந்த டிராப்புக்கும் இந்த டிராப்புக்கும் நடுவுல என்ன டைம், இவருக்கும் நடுவுல என்ன டைம், இவருக்கும் நடுவுல என்ன டைம், இவருக்கும் நடுவுல என்ன டைம்னு கேக்குறாங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க successive interval of time. அப்படினா என்ன அர்த்தம்? எல்லா டிராப்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற டைம் இஸ் சேம். ஓகே, ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ். எல்லாத்துக்கும் நடுவுல இருக்க டைம் சேம். இப்போ நீ கால்குலேட் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டிராப் இங்க ரிலீஸ் பண்ற இந்த இடத்துக்கு வரும்போது ஃபிஃப்த் டிராப்பை நீங்க இங்க இருந்து போடுறீங்க. மொத்தமா இந்த டவரோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க? 125 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டிராப் கரெக்டா கிரவுண்டை ஹிட் பண்ணுதுன்னா அப்போ இது என்னது? டைம் ஆஃப் டிசென்ட். ஃபர்ஸ்ட் டிராப் டைம் ஆஃப் டிசென்ட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இது டைம் ஆஃப் டிசென்ட்டுக்கு வரும்போது ஃபிஃப்த் டிராப்பை ரிலீஸ் பண்றீங்க. இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது டைம் ஆஃப் டிசென்ட் என்ன. ஏன்னா இந்த டைம் ஆஃப் டிசென்ட் தான் ஃபர்ஸ்ட் டிராப்புக்கும் ஃபிஃப்த் டிராப்புக்கும் நடுவில் இருக்கிற டைம். நடுவில் எத்தனை டிராப் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? 1 2 3 4. சார் ரிலீஸ் பண்ணது 4 டிராப்ஸ் தான். இப்போ தான் ஃபிஃப்த் டிராப் ரிலீஸ் ஆக போகுது. இவருக்கு டைமே தேவையில்லை, இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ ஃபிஃப்த் டிராப்புக்கு டைம் தேவையில்லை. அப்போ உனக்கு மொத்தமாக வர டைமை 4 பார்ட்டாக கட் பண்ணனா 1 2 3 4 4 டைம் கிடைக்கும். சார் மொத்தமாக ஃபிஃப்த் டிராப் சொல்லியிருக்கலாம் கொஸ்டின்ல. பட் டைம் இன்டர்வல், டைமை யூஸ் பண்ணிக்கிட்டது யாரு? மொத்தம் 4 டிராப் தான் டைமை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபிஃப்த் டிராப் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது, இன்னும் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவர் டைமை கன்சியூம் பண்ணுவார். அப்போ ஃபிஃப்த் டிராப் எந்த டைமையும் கன்சியூம் பண்ணல, மொத்தமாக 4 டிராப் தான் கன்சியூம் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் மொத்தம் டைம் ஆஃப் டிசென்ட்ல யாரை டிவைட் பண்ணணும்? 4 ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, திங்க் இட்.
Listen. So now what is time time of descent? Height வந்து 125 meter. So h is equals to half g into t square. Height is 125. So 1 by 2 into gravity is 10 into time of descent square. Which means 5, 125. Cancel பண்ணா இங்க என்ன வருது? 25 வருதா? So the time of descent is equals to root 25 or 5 second. Sir, first drop release பண்ணி மொத்தமா 5 செகண்டுக்கு அப்புறம் அஞ்சாவது டிராப் ரிலீஸ் பண்ற. அப்ப இந்த 5 செகண்டுக்குள்ள எத்தனை டிராப் கீழே வந்திருக்கும்? 1 2 3 4 4 டிராப் கீழே விழுந்திருக்கு. 4 டிராப்புமே ஈக்குவல் டைமுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்கேனா, so 5 the time taken by or successive time interval between the drops is time of descent divided by 4. இங்க ஏன் 4 போடுறேன்னு புரியுதா? இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டது 4 டிராப்ஸ் தான். அஞ்சாவது டிராப்பை ரிலீஸ் பண்ணி இன்னும் டைம் ஆகல, இப்பதான் ரிலீஸ் பண்ற, இதுக்கப்புறம் தான் அதுக்கு டைம் ஆகும். எனக்கு ஜஸ்ட் ரிலீஸ் தான் பண்றேங்கிற. அப்ப இவர் எந்த டைமும் கன்சியூம் பண்ணல. இவர் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காரு, இவர் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காரு, இவர் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காரு, இவர் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எக்ஸ் டைமை யூஸ் பண்ணிருந்தா இவர் 2x, இவர் 3x, இவர் 4x. அப்ப மொத்தமா எத்தனை டைம் யூஸ் பண்ணிருக்காங்க? 4x. 4 பேர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. So 5 divided by 4 which means 1.2 second. இப்போ யோசிச்சு பாருங்க, இவர் இந்த ஃபர்ஸ்ட் பால 5 செகண்டுக்கு இங்க போறாருன்னா இவர் எங்க இருப்பாரு? 5 minus 1.2 which means 3.8 செகண்ட் இவர் யூஸ் பண்ணிருக்காரு. இங்க இருந்து இங்க வர 3.8 செகண்ட். இவர் மொத்தமா 5 செகண்ட் யூஸ் பண்ணிருக்காரு. அதனால தான் டைம் ஆஃப் டிசென்ட் கரெக்ட்டா கிரவுண்டுக்கு வந்துட்டாரு. இவர் 3.8ல 1 போச்சுனா 2.6 டைம் இவர் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, 2.6 1 போச்சுனா இவர் 1.2. ஓகே, சோ அந்த மாதிரி டைம் எல்லாரும் 1.2 1.2 1.2 செகண்ட்ஸ் கன்சியூம் பண்ணிருக்காங்க. இவர் 1.2, இவர் 2.4. ஓகே, இன்னொரு செகண்ட் போடல. இவர் 3.6 and 5 seconds. Clear? Fine. Next question. A ball is dropped from the top of a tower. After 2 seconds, another ball is thrown vertically downwards with a speed of 40 meters per second. After how much time and a distance below the tower? One minute. A ball is dropped from the top of the tower. Okay, ஒரு டாப் ஆஃப் த டவர் வந்து ஒரு பாலை நான் கீழே டிராப் பண்றேன்னா இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. நெக்ஸ்ட் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். சார் இவரை ரிலீஸ் பண்ணி 2 செகண்டுக்கு இந்த பால் இங்கே வந்திருக்குமா? இப்போ இவர் 2 செகண்ட் கவர் பண்ணிட்டார், அப்புறம் பால் கீழே வந்துருச்சு. இப்போதான் நீ ரெண்டாவது பாலை ரிலீஸ் பண்ற, செகண்ட் பாலை ரிலீஸ் பண்ற. இவரும் ஒரே டைம். இந்த ஃபர்ஸ்ட் பால் இங்க வர டைம்ல தான் நீ ரெண்டாவது பாலை ரிலீஸ் பண்ற. புரிஞ்சுக்கோ. ஓகே, வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். ஆனா இவரை ரிலீஸ் பண்ணல, இவரை நான் என்ன பண்றேன்? த்ரோ பண்றேன் வித் வெலாசிட்டி ஆஃப் 40 மீட்டர் per செகண்ட்ல த்ரோ பண்றேன். நவ் ஆஃப்டர் ஹவு மச் டைம் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிலோ த டாப் ஆஃப் த டவர் த பால்ஸ் வில் மீட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் பால் வருதுன்னா செகண்ட் பாலும் இப்போ இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் மீட்டிங் பாயிண்ட். இப்போ என்னென்ன நடந்திருக்கணும்? இங்க ஃபர்ஸ்ட் பால் இங்க இருந்து இங்க வந்த டைமுக்கு செகண்ட் பால் இங்க இருந்து இங்க வந்திருக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பால் இங்க இருந்து இங்க வந்த டைம்ல செகண்ட் பால் இங்க இருந்து இங்க வந்திருக்கணும். கரெக்ட்? இஸ் திஸ் கரெக்ட்? we need to find the time taken. இவரு இங்க வர டைமும் இவரு இங்க வர டைமும் என்ன அப்படிங்கிறது தான் question. After how much time and at distance below the top of the tower the balls meet. எந்த டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணுது? below the top of the tower. அப்படின்னா இந்த ஹைட்டும் நம்ம கிட்ட கேக்குறாங்க, இந்த ஹைட்டும் கேக்குறாங்க. கிளியரா? so this is clue. now first ஒவ்வொரு பாலா போலாம். for first ball, first ball என்ன பண்ணுது? ஆக்சுவலா t plus 2 செகண்ட்ஸ்ல h ஹைட்டை கவர் பண்ணுதா?
சார் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு 2 செகண்ட் டிராவல் பண்ணிட்டாரு, அது கூட சேர்ந்து இன்னும் டீங்கிற செகண்ட் போகும்போது தான் ரெண்டு பேரும் ஒரே லெவலுக்கு வராங்க. அப்போ மொத்தமாக இவர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு? t plus 2 செகண்ட் டைம் எடுக்கிறாரு. எதுக்கு? ஃபார் கவரிங் h displacement. ஸோ யூஸ் த ஃபார்முலா h displacement is equals to ut plus half at square. Here u is 0 for the first ball, so ut term 0 plus half at square, half na 10, I mean g by 2, so g க்கு பதிலா 10 into t square. t இங்க என்னப்பா? 2 plus t the whole square. கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் பாலுக்கு. comes to the second ball. செகண்ட் பாலுக்கு என்ன கண்டிஷன் பாருங்க. செகண்ட் பால் இவரு ஹெச்ங்கிற டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணணும், ஆனா இவருக்கு மொத்தமா tங்கிறது தான் டைம். so covering h displacement, initial velocity is 40, time taken is t, u same s equals to ut plus half at square formula for the second ball, but the displacement is h. Initial velocity இவருக்கு 40, so 40 into t plus half at square 10 by 2 into t square, again the same time which is t, so t square. Clear? sir இவரோட ஹைட்டும் சேம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம்னா அப்ப ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம் தானே. so இந்த டேர்ம் என்ன பண்ணலாம்? 10 divided by 2 into 2 plus t the whole square is equals to 40 times t plus 10 by 2 into t square. Clear? It's like a plus b the whole square. இதை expand பண்ணலாமா? a square plus b square plus 2ab. expand பண்ணுங்க. இங்க 10 by 2 அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. 10 by 2 a square 2 square பண்ணா 4 plus b square which means t square. Clear? Then 2 times a into b. 2 into 2 will be 4. Directா 4a போட்டுக்கலாமா? so it will be 4. 2 into 2 is 4 into t. Clear? is equals to 40t plus 10 by 2 into t square. இந்த டேர்முக்குள்ள இங்க பாருங்க, இந்த 10 by 2 இவர் கூடயே மல்டிப்ளை பண்ணனும், இவர் கூடயே மல்டிப்ளை பண்ணனும், இவர் கூடயே மல்டிப்ளை பண்ணனும், இவர் கூடவும் மல்டிப்ளை பண்ணனும். இப்போ இந்த 10 by 2 t ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணும்போது plus 10 by 2 the t square, இந்த பக்கம் plus 10 by 2 the t square கேன்சல் ஆயிடுமா? அப்போ இங்க என்னென்ன டேர்ம் வரப்போகுது? 10 into 4 by 2 which means 2 into 4 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 ஆ மாறுமா? so 2 into 10 will be 20. okay, so இங்க போற ஆன்சரை 2 into 10 will be 20. then இந்த 10 by 2 term எங்க போச்சுனா இந்த 1 by 2 4 கேன்சல் பண்ணா இங்க 2 ஆ மாறுமா? so 2 into 10 is 20, 20 into 2 is 20. correct? 2 into 10 is 20, 20 into t is 20t. right side 40t, right side வந்து 40t. எல்லா டேர்ம்லயுமே 0 இருக்கு, 0வை கேன்சல் பண்ணிடலாம். 2 இந்த plus 2t அங்க போனா minus 2t ஆ மாறுமா? 4t minus 2t will be 2t. so 2 is equals to 2t which means 2 cancel, so t is equals to 1 second. so இவர் இங்க இருந்து இங்க வர 1 செகண்ட் டைம் எடுத்திருக்காரு. அந்த ஒரே செகண்ட் டைம்ல இவர் இங்க இருந்து இங்க வந்திருக்காரு. so டைம் புரிஞ்சுதா? after how much time and a distance below the top of the tower the balls will meet. எந்த டைமுக்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்க? after 1 second of second ball release. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். first ball releaseக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா 3 செகண்ட் ஆயிடும்பா. செகண்ட் பால் ரிலீஸ் பண்ணி 1 செகண்டுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பால் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார் கேட்டதானா, ஃபர்ஸ்ட் பாலுக்கு ஆல்ரெடி 2 செகண்ட் போச்சு, இங்க இருந்து இங்க ஒரு 1 செகண்ட், அப்ப 3 செகண்ட். ஓகே, தென் பிலோ எந்த ஹைட்ல மீட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. சார் இந்த டைம் இந்த ஹைட் கொண்டு போய் இந்த ஹெச்ல யாருக்கிட்ட வேணாலும் அப்ளை பண்ணலாம் டைமோட வேல்யூ. இப்போ டைமோட வேல்யூ நான் இங்க அப்ளை பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன். 40 into 1 will be 40, 10 by 2 into 1 square which is 5, which means 45 மீட்டர். சார் எவ்வளோ ஹைட்ல மீட் பண்றாங்க ரெண்டு பேரும்? 45 மீட்டர் below the tower. So this height should be 45 meter. Is this clear? Is this clear guys? Fine. And I want to share something, okay, which is நீங்கள் ஆல்ரெடி எனக்கு கேட்டிருந்த டவுட். ஓகே, எனக்கு இன்ஸ்டாலையும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் அனுப்பியிருந்தீங்க இல்லையா?
அதுவும் இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அது டே பை டே வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் எல்லாத்தோட டவுட்டுமே அந்த ஷார்ட்ஸில் வரும். நான் உங்களோட பேருமே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஷார்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன டவுட்ஸ் அந்த ஷார்ட்ஸில் இருக்கும். ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட், shall I move to next question pa? Next question. A ball is thrown vertically up with a velocity of u. Okay, initially என்ன பண்றேன், ஒரு பாலை uங்கிற velocityல throw பண்றேன். It passes 3 points. சார் 3 பாயிண்ட்டை travel பண்ணி போகுது. First point is A, second point is B and third point is C. So 3 பாயிண்ட்டை cross பண்ணி போகுது A, B, C in upward journey with velocities of u by 3, u by 2, u by 3 and u by 4. அதாவது A பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது அவரோட வெலாசிட்டி u by 2, B பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது u by 3, C பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது u by 4. அப்போ கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல அவரோட ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே விழுவார். கீழே வரும்போது மறுபடியும் C கிட்ட வரும்போது u by 4 டவுன்வர்ட், B கிட்ட வரும்போது u by 3 டவுன்வர்ட், A கிட்ட வரும்போது u by 2 டவுன்வர்ட், கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அகெயின் u வெலாசிட்டியில் கிரவுண்டை ரீச் பண்ணுவார். கரெக்ட் தானே? கரெக்டா? சரி, ஆனால் இங்கே கேட்குற கொஸ்டின் அது கிடையாது. AB by BC என்னன்னு கேட்குறாங்க. சார் ஏபிங்கிற இந்த டிஸ்டன்ஸ் இது AB டிஸ்டன்ஸ், இது BC டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ AB by BC என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். AB by BC கண்டுபிடிக்கணும். சரி, AB கண்டுபிடிக்கணும். AB இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? இவரோட இனிஷியல் வெலாசிட்டி, சார் ஏபியை மட்டும் பாருங்க. ஏபியோட இனிஷியல் வெலாசிட்டி u by 2, ஏபியோட இனிஷியல் வெலாசிட்டி u by 2, Bங்கிறது ஃபைனல் பாயிண்ட். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி u by 3. எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். இது அப்வர்ட் மோஷன், அதனால ஆக்சலரேஷன் இஸ் -g. Now which formula suits this equation? You know, suit this question. Which formula we should use? Which formula? V square minus u square is equals to 2as formula. Okay, so for AB distance, AB distanceல Bங்கிறது final, so final velocity is u by 3, Aங்கிறது initial, so u by 2 is initial velocity. So final velocity means u by 3 the whole square, which means u square by 9 minus initial velocity A is initial point, which is u by 2, so u square by 2 square will be 4. V square minus u square is equals to minus 2A into displacement. This displacement is AB. Clear? Next, BC point. BC point la B initial, C final. Again the same formula. For BC point, final velocity is u by 4, so u square by 4 square will be 16 minus B is initial point, which is u square by 3 square will be 9. U square by 3 square will be 9. Okay. U square by 9. Final velocity u by 4, so u square by 4. Initial velocity is u by 3, which means u square by 9. Okay, u square by 9 is equals to minus 2 into acceleration is g, then the displacement is BC. Displacement is BC. Clear? அது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ல u ஸ்கொயர் பை 9, u ஸ்கொயர் பை 4, இந்த -2gங்கிற டேர்மையும் இந்த பக்கம் ரைட் சைடு எடுத்துட்டு வந்துருங்க. இல்லாட்டி இந்த மைனஸ்க்கு பதிலாக இந்த டேர்ம் எப்படி மாத்தலாம் இங்க பாருங்க. இது மைனஸ், இது பிளஸ் பண்ணிக்கலாமா? சோ u ஸ்கொயர் பை 4, இது பிளஸ் மைனஸ்க்கு பதிலாக, சோ இது மைனஸ் u ஸ்கொயர் பை 9. ஓகே, மல்டிப்ளைல இருக்க 2g இங்க வந்தா 1 டிவைட் பை 2g இஸ் ஈக்குவல்ஸ் டு AB. For BC அதே தான், மைனஸ்க்கு பதிலா எங்க போச்சுன்னா இது u ஸ்கொயர் பை 9 மைனஸ் u ஸ்கொயர் பை 16. ஓகே, மல்டிப்ளை இருக்க 2g இங்க வந்துச்சுன்னா 1 டிவைட் பை 2g இஸ் ஈக்குவல்ஸ் டு BC. இப்போ எதை கண்டுபிடிக்கணும்? AB பை BC. ஓகே, ஸோ AB பை BC. AB இங்க இருக்கா? ABல என்ன டேர்ம் இருக்கு? 1 டிவைட் பை 2g இன்டு ஆர் u ஸ்கொயர், பிகாஸ் u ஸ்கொயர் காமன். ஓகே, u square வெளில எடுத்துக்கோங்க. u square by 2g, 1 by 4 minus 1 by 9, which means cross multiplication 9 minus 4, 9 minus 4 divided by 9 into 4 whole divided by, in the term la u square by 2g common, so u square divided by 2g common. Okay, into 16 minus 9,
16 minus 9 divided by 16 into 9. இப்போ யாரெல்லாம் காமன் யாரெல்லாம் கேன்சல் ஆகுறாங்கன்னு பாருங்க. u square by 2g u square by 2g காமன். 1 by 9 1 by 9 காமன். next 1 by 4 இது 1 by 16 கேன்சல் பண்ணா இங்க 4 வரும். then answer 9 minus 4 is 5 divided by இந்த term கீழ 1 so 1 தான் அது. 16 minus 9 is 7 இங்க 1 by 4 இருக்கு அந்த 1 by 4 மேல போய்டுமா so 5 4s are 20 divided by 7 will be answer. 20 is to 7 or 20 by 7 is answer. Is this clear? Okay. Next question. So this is last question. Maybe in the series வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நான் நெக்ஸ்ட் இதில் முடிஞ்ச அளவுக்கு 1.5 ஹவரில் நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே பட் இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த சம் இது உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஓகேவா இதில் எது தெரியலங்கிறது பாருங்கள் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே a ball is projected upward with velocity u. ஸோ கிரவுண்டை வந்து டச் பண்ணுது. சேம் ஹைட் வந்து ஹெச்ங்கிற ஹைட் டவரோட டாப்லேருந்து போகுது. மொத்தமாக எடுக்கிற டைம் வந்து டி. the time taken is t. இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அது. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷனில் ball is thrown downward with velocity u. கீழே கிரவுண்டை டச் பண்ணுது. இப்போ இவர் எடுக்கிற டைம் வந்து t2. தேர்ட் கண்டிஷனில் a ball is dropped which means initial velocity is 0. இப்போ கிரவுண்டுக்கு வர அவர் எடுக்கிற டைம் t. நீ கால்குலேட் பண்ண வேண்டியது the relation of time with respect to t1 and t2 என்னன்னு கேட்கணும், கண்டுபிடிக்கணும். இந்த தேர்ட் கண்டிஷனில் வர டைமுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கண்டிஷனில் வர டைமுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அதுதான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சி இந்த கமெண்ட்டை ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் இதோட ஆன்சர் நான் போட்டு தான் போகிறேன். அதை உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேங்களா பட் இப்போ இல்லை ஒரு 1 வீக் அப்புறம். ஏன்னா 1 வீக் வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்ப்பீங்க. எல்லாரும் அந்த சம்மை சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட ஷார்ட்ஸை நான் ஆன்சர் பண்ணி போட்டுட்டு 1 வீக் அப்புறம் அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கையும் நான் ஹைலைட் பண்ணுறேன் கமெண்ட் போட்டு. ஓகேவா ஓகே ஸோ இந்த செஷன் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகேவா ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்ப்பா இதில் நம்ம இந்த கேஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் ஃப்ரீ ஃபால் பார்த்துருக்கோம். ஃப்ரீ ஃபால் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து வெர்டிக்கல் அப்வர்ட் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம். வெர்டிக்கல் அப்வர்ட் ப்ரொஜெக்ஷன் தென் கம்பைன்டு மோஷன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கிற கம்பைன்டு மோஷன் அதை வச்சு வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும். எங்கெங்கெல்லாம் வெலாசிட்டி சேமாக இருக்கும், டைம் ஆஃப் அசென்ட் என்ன, டைம் ஆஃப் டிசென்ட் என்ன, டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னங்கிறத பார்த்தோம். இதில் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். மேலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் கீழே வருது ஒரு கேஸ், அப்புறம் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி கீழே ப்ரொஜெக்ட் பண்ணி 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் டேக்கன் அது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2 பேரையும் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி 2 பேருமே கிரவுண்டு கீழே போய் ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டைம் டேக்கன் என்ன, வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே அதுக்கப்புறம் கடைசியாக இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணியிருக்கிற MCQs பார்த்துருக்குறோம். கரெக்டா? ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இது கைனமேட்டிக்ஸ். ஸோ அதிலிருந்து நான் எவ்வளோ ஆசைப்படணும் அந்த அளவுக்கு சம் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு இந்த கேஸும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தேவை உங்கள் சைட்லேருந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அண்ட் எனக்கு எனர்ஜி நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் அதிகமான ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க ஹெல்ப் பண்ணும். ஓகே தேங்க்யூ ஸோ மச் guys. தேங்க்யூ.